السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கிருபையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹாதீஸுகளை பார்த்து வருகிறோம். மிஷ்காத் ஷரீஃபிலே பாபு முகாலத்தத்தில் ஜுனுப் மா யுபாஹு லஹு என்ற பாடத்தில் 468வது ஹதீஸ். وعن أم سلمة رضي الله تعالى عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يجنب. சல்மா ரஸியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே ஆரம்ப நேரத்தில் ஜுனுபாலியாக ஆவார்கள் சில நேரங்களிலே. சும்ம யனாமு பின்பு தூங்கி விடுவார்கள். சும்ம யந்தபிஹு பின்பு தூக்கத்திலிருந்து விழிப்பார்கள். சும்ம யனாமு பின்பு மீண்டும் தூங்குவார்கள். ரவாஹு அஹ்மத் அஹ்மத் ஷரீஃபுடைய ஹதீஸ். இப்போ ஜுனுபாலியாக இருந்தால் உடனடியாக குளிக்க வேண்டும் என்று கட்டாய கடமை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார்கள், நடு இரவில் எழுந்திருப்பார்கள், திரும்ப நேரம் இருக்குன்னு தூங்குவாங்க. அப்புறமேல் இரவின் கடைசி பகுதியில் கூட எழுந்து குளித்து விட்டு தஹஜ்ஜுதெல்லாம் தொழுவாங்க. இப்படியும் நடந்திருக்கிறது. வஅன் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹா قال إن ابن عباس كان إذا اغتسل من الجنابة யுஃப்ரிகு பி யதிஹி அல் யும்னா அலா யதிஹில் யுஸ்ரா 7 மிரார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாபத்திற்காக குளித்தார்களேயானால் தங்கள் வலது கையிலிருந்து தண்ணீரை எடுத்து இடது கைக்கு 7 முறை தண்ணீரை ஊற்றி கழுகுவார்கள். அப்போ ஆரம்பத்தில் 7 முறை கழுகுதல் ஜனாபத்தில் கடமை இருந்தது. அதன் பின்பு அது மாற்றப்பட்டு விட்டது, ஒரு தடவையாக ஆக்கப்பட்டு விட்டது என்றும் நாம் மேலே பார்த்தோம். அப்படி ஒரு தடவை ஆக்கப்பட்டால் 7 தடவையும் கழுவிக்கொள்வது சுன்னத். கழுவுவது நல்லது, சுத்தம் இன்னும் அதிகமாகும் என்று அவர்கள் 7 முறை கழுவி இருக்கலாம். அல்லது கையிலே ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ முறையெல்லாம் கணக்கில்லை, நம்ம எதுவுமே கையில் இல்லை, கை சுத்தமாக இருந்துச்சு, ஒரு செய்யப்படும் கை சுத்தமாக இருந்துச்சு, அப்போ 7 முறை, அப்போ 3 முறை கழுவுவது சுன்னத்து. கையில் ஏதாவது ஒட்டி இருந்துச்சு, பிசு பிசுன்னு இருந்துச்சு, போக மாட்டேங்குது, மாவு ஒட்டி இருந்தது, அது ஏதாவது ஒரு பொருள் ஒட்டி இருந்துச்சுன்னா அது போகிற வரைக்கும் கழுவுறது சுன்னத்து. அதனால் அவர்கள் 7 முறை கழுவுவது ஒரு பழக்கமாக்கி வைத்திருந்தார்கள். 2 காரணம் சொல்லியாச்சு. ஒன்று, ஆரம்பத்தில் 7 முறை இருந்தது, பின்னாடி நஸ்க செய்யப்பட்டதுன்னு மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த காரணமும் இருக்கலாம். கான இது அக்தஸல மினல் ஜனாபதி, ஜனாபத்திலிருந்து அவர்கள் குளிப்பார்களேயானால் யுஃப்ரிகு பி யதிஹில் யும்னா, தங்கள் வலது கையால் தண்ணீரை எடுத்து அலா யதிஹில் யுஸ்ரா, தன் இடது கையின் மீது 7 மிராரின் 7 முறை தண்ணீரை ஊற்றி கழுவார்கள். சும்ம யகசிலு ஃபர்ஜஹு, அதன் பின் தன் மறைவிடத்தையும் கழுவார்கள். ஃபனசிய மர்ரத்தன் கம் அஃப்ரக, எப்பயுமே 7 முறை கழுவத்தின் பழக்கமாக்கிட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் ஆரம்ப காலத்தில் அப்படி கழுவிட்டு இருந்தாங்க, அதை இவங்க தங்கள் பழக்கமாக்கிக்கிட்டாங்க. ஆனால் 7 தடவை கழுவு சுன்னத்து அப்படி அர்த்தம் இல்லை, அவங்களுடைய பழக்கம் அவங்க அப்படி ஆக்கிட்டாங்க. ஒரு சஹாபியுடைய நிலை இங்கே சொல்கிறாங்க. ஒரு முறை அவர்கள் தண்ணீரை மெத்தி படியில் ஏற்றி கை கழுவணும். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4, 5 என்று மறந்துடுச்சு. இப்போ 5 தடவை கழுவணும், 6 தடவை கழுவணும், எத்தனை தடவை ஆச்சு அப்படின்னு. இப்போ நசிய மர்ரத்தன் கம் அஃபரக, எத்தனை முறை தண்ணீரை ஊற்றினோம் என்று மறந்து விட்டார்கள். நான் பக்கத்துலேருந்து அவங்களுக்கு தண்ணீரெலாம் எடுத்து கொடுத்துட்டு நிற்கிறேன். ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் அவருடைய மாணவர். இப்போ சாலினி என்கிட்ட கேட்டாங்க, இப்போ 5 தடவை ஊற்றணும்னா இப்போ 6 தடவை ஊற்றணும்னா அப்படின்னு கேட்டாங்க. ஃபகுல்த்து, நான் சொன்னேன், லா அதிரி, நான் கவனிக்கலையே அப்படின்னு நான் சொன்னேன். ஃபகால லா உம்மலக், உனக்கு தாய் இல்லாது போகட்டும். மா எம்னவுக்கு அன் ததிரி, நீ இதை அறிவதை விட்டு எது உன்னை தடுத்தது என்று கேட்டார்கள்.
லா உம்மலக்கான அவங்க அம்மா மொத்தா போயிட்டு அந்த அர்த்தம் கிட்ட போய் அது ஒரு செல்லமான திட்டு, உனக்கு தாயிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்லம். லா உம்மலக்க லா அவலக்க தரிபத் யதாக்கி சக்கலத்துக்கு உம்முக்கி, உன் தாய் உன்னை இழக்கட்டுமாக. இதெல்லாம் அரபில் ஒரு செல்லமாக சித்தக்கூடிய வார்த்தை. அது நேரடி அர்த்தம் வைக்கக்கூடாது. இப்போ உங்கள் அம்மா இதுக்கு மூத்தா போக சொல்கிறீங்க, அப்படி அர்த்தம் இல்லை. லா உம்மலக்க அப்படின்னா செல்லத்துக்கு உன் தாய் ஒன்று இழக்கட்டுமாக, நீ தாய் இல்லாது போகட்டுமாக, இப்படிங்கிறதுலாம் ஒரு அது நேரடியாக அர்த்தம் வைக்கக்கூடாது. அது அப்போது உஸ்தாது மாணவர் நீங்கள் இருக்கிறீங்க, உஸ்தாது என்ன செய்கிறாங்க கவனிக்கணும். அப்படி கவனித்து ஷேக் என்ன செய்கிறாங்க, இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் எத்தனை தடவை கழுவுறாங்க, எத்தனை ரக்கத்தை ஓதுறாங்க, ஒவ்வொரு ரக்கத்தில் என்ன சூறா ஓதுறாங்க, ருக்குல் என்ன தஸ்பி எத்தனை வாட்டி ஓதுறாங்க, கயாமில் எத்தனை வாட்டி தஸ்பி ஓதுறாங்க, இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா சஹாபாக்களிடமிருந்து தான் அந்த இல்மு உலகமெல்லாம் போக வேண்டியது. இப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு தாபிகள் கவனித்து அதை மக்களுக்கு நக்கல் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அந்த இல்மு போய் சேரும் உலக மக்களுக்கெல்லாம். அப்போ ஏன் கவனிக்காமல் இருந்தா அப்படி என்ன உனக்கு வேலைங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கவனிக்காமல் இருக்க உங்களுக்கு என்ன இருந்தது, ஏன் அவ்வாறு செய்த, எது உன்னை தடுத்தது என்று கேட்டார். அவங்க கழுவிட்டாங்க. சும்மா எத்தவல்லோ, அப்புறம் இன்னொரு தடவை ஊற்றி கழுவிட்டாங்க, அது முடிஞ்சு. சும்மா எத்தவல்லோ உது அஹூல் இஸ்ஸலாத்தி, பின்பு தொழுகைக்கு உது செய்வது போலவே உது செய்தார்கள். சும்மா யுஃபீது அலா ஜில்திஹி அல்மா, அதன் பின்பு உடலிலே தண்ணீரை ஊற்றி குளித்தார்கள். சும்மா யக்கூலு சொன்னார்கள், ஹாகதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தத்தஹரு, இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் செய்வார்கள். அதாவது முதல்ல கையை கழுவணும், சுத்தமாக கழுவிட்டு தன் மறைவு எடுத்து சுத்தமாக கழுவிட்டு ஒது செஞ்சுட்டு அப்புறம் குளிக்கணும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்த முறை என்று சொல்லி காண்பித்தார்கள். ரவாஹு அபூ தாவூத். வஅன் அபி ராஃபின் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஃப தாத்த யௌமின் அலா நிசாயிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தன் எல்லா மனைவிமாரிடத்திலும் சென்றார்கள். யக்தஸிலு இந்த ஹாதிஹி வ இந்த ஹாதி, ஒவ்வொரு மனைவி இடத்தில் செல்கிற பொழுதும் குளித்து கொண்டார்கள், இங்கும் அங்கும் ஒவ்வொரு முறையும் குளித்து கொண்டார்கள். கால நான் சொன்னேன், ஃபகுல்துலு நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் அலா தஜ்அல்ஹு குஸ்லம் வாஹிதன் ஆஹிரன், கடைசியில் ஒரு முறை குளித்தாலே அது போதும் அல்லவா, அவ்வாறு நீங்கள் ஆக்கி கொண்டிருக்கலாம் அல்லவா. கால ஹாதா அஸ்கா வ அத்தியபு அத்ஹரு, இது பரிசுத்தமானது, இது மிகவும் நல்லது, இது மிகவும் சுத்தமானது. மூணுக்கும் அர்த்தம் ஒன்று தான். சுத்தத்தில் சுத்தம் சுத்தம் சுத்தம், மிகவும் சுத்தமானது என்று அர்த்தம். ரவாஹு அஹ்மத் அபூ தாவூத். வஅன் ஹக்கம் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா அர்-ரஜுலு பி ஃபضலி தஹூரில் மர்அத்தி, ஒரு பெண் குளித்த தண்ணீர் மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரில் உது செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்போ இது விளக்கம் மேலே சொன்னோம். அதாவது ஒரு பெண்மணி குளிச்சுட்டு போனாங்கன்னா அந்த தண்ணியில் அவங்க கைப்படலை, அவங்க குளிக்கிற தண்ணி அதில் தெரிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி சுத்தமானது தான். ஒரு சின்ன இடமா, சின்ன பாத்ரூமாக இருக்குது, குளியலே சின்னதாக இருக்குது, வாளியும் பக்கத்தில் வச்சுருக்கு, அவங்க எந்திரிச்சின்னு தண்ணி ஊற்றும் போது உடம்புல பட்ட தண்ணி கூட மேலே சில நேரம் தெளித்து இந்த வாளியில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம குளிக்கிறோம்னா அவ்வளோதான், சின்னதாக தான் கட்டுறோம், நம்ம பெரிய திறந்த இடம்லாம் இல்லையே. இப்போ அங்கே உட்காந்து குளித்தா கட்டாயமாக சில துளிகளாவது அந்த பக்கம் தெளிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தவிர்த்து கொள்வது நல்லது, அவ்வளோதான். அப்படி தடுத்தாள்னு சொன்னால் அந்த ஹராம்ங்க அர்த்தம் இல்லை. ஏன்னா நஜீஸு அதில் விழுந்திருக்காத வரையிலையும் தண்ணீர் புழங்கப்பட்ட தண்ணீராக ஆகியிருக்காத வரையிலையும் அந்த தண்ணீரில் உழவு செய்யலாம். பெருமானார் அவ்வாறு உழவு செய்திருக்கிறார் என்று வந்திருக்கிறது. அப்போ இவ்வாறு தடுக்கப்பட்டது என்று சொன்னால் வேறு தண்ணி இருந்தால் அதில் உழவு செஞ்சுங்க, இந்த தண்ணி தான் இருக்குதுன்னா அதில் உழவு செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. அவன்கிட்ட கேட்டு தண்ணியெலாம் மேலே படலை, புழங்கப்பட்ட தண்ணீர் உங்கள் உடலில் பட்ட தண்ணீர் அதில் படலை, அப்படிப்பட்ட 1-2 துளி தெளித்தாலும் பிரச்சனை இல்லை. புழங்கப்பட்ட தண்ணீர் நல்ல தண்ணீரை விட அதிக அளவுக்கு பட்டிருக்குது. 2-3 இது இருக்கிறது 4 வாளி, ஒரு வாளி தண்ணீரில் 1/4 வாளி சுத்தமான தண்ணீர், மீதி 1/4 வாளி இவங்க உடம்புலேருந்து பட்டு போன தண்ணீர்னு அவ்வளோ செய்யக்கூடாது. அது மாதிரி அதுவும் குறிப்பாக ஒரு வீட்டில் இருக்க ஒரு கணவன் மனைவினா பிரச்சனை இல்லை. அந்நிய பெண் குடித்த தண்ணீர் இதே அந்நிய ஆண்கள் குடிப்பதும் அதில் குளிப்பதும் தடுக்கப்பட்டிருக்குது. அறிஞ்சுங்களா? இது ஹராம் என்ற பொருளில் அல்ல, தவிர்த்துக்கொள்வது நல்லது என்ற பொருளில். அங்கே தவல்லா ரஜுலு பி ஃபضலி தஹூரில் மர்அத்தி, ஒரு பெண் குளித்த தண்ணீரில் மிச்சமில்லதில் ஒரு மான் உது செய்வதை தடுத்தார்கள். ரவாஹு அபூ தாவூத் இப்னு மாஜா வ திர்மிதி வஸாத அவ் கால பி சூரிஹா, அவள் ஒரு பெண்மணி குடித்த தண்ணீரில், தண்ணி குடிச்சிட்டு மிச்சம் இருக்குது, அது நீ குடிக்க வேண்டாம், ஆனால் அவங்க எச்சி பட்டிருக்கும், அவங்க வாய்ப்பட்டிருக்கும். உன் மனைவி குடிச்சதை நீ குடிச்சிக்கலாம். அம்மா, தங்கச்சி, அக்கா, உன்னுடைய யார் மஹரமானவர்களோ, உன் மகள்,
சின்னம்மா பெரியம்மா இவங்க உனக்கு மகரமானவங்க. இவங்க குடித்த தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணியும் ஒரு கிளாஸ் சாயாவோ குடிச்சிட்டு பாதி குடிச்சு மீதி குடித்தா நீ குடிச்சிக்கலாம். இது அந்நிய ஆண் குடித்தது அந்நிய பெண்ணோ, அந்நிய பெண் குடித்தது அந்நிய ஆணோ குடிக்கக்கூடாது. அதனால் சில தவறான எண்ணங்கள் தோன்றலாம், அது குடிக்கக்கூடாது. சரி புரிஞ்சுங்களா. கால ஹாதா ஹதீஸுன் ஹசன் சஹீஹுன். வன் ஹுமைதுல் ஜுமைரி கால லகீத்து ரஜுலன் சஹிபன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 சினீன். நான் ஒரு மனிதரை சந்தித்தேன், அவர் பெருமானாரோடு 4 வருடங்கள் உடன் இருந்தார். சஹாபிய ரசூல். கமா சஹிபஹு அபு ஹுரைரா, எப்படி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 வருஷம் ரசூலுல்லாஹோடு இருந்தாங்களோ அவ்வாறு அவரும் இருந்தார். அவர் பேர் எனக்கு மறந்துடுச்சு. அவர் என்று சொன்னார் என்று ஹுமைதுல் ஜுமைரி என்பவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இவங்க தாபிஇ, இவங்க இப்போ சஹாபியுடைய பேர் தெரியலன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது சஹாபின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். ஜஹாலத்து சஹாபி, சஹாபியுடைய பேரோ ஒரு ஊரோ அறியாமல் சொன்னது ஒரு சஹாபி, ஆனால் யாருன்னு தெரியல என்று சொன்னால் அந்த ஹதீஸு மர்ஃபுவான சஹியான ஹதீஸ் தான். சஹாபிக்கு அடுத்த அந்தஸ்தில் தாபிஇ தாபி இல்லை, யாராவது 10 பேரில் யாராவது ஒருத்தராவது ஜஹாலத்தாக இருந்தார், யாருன்னு தெரில என்று இருந்தால் அந்த ஹதீஸை மொத்தமாக தட்டி வச்சுருவாங்க. லைஃபான ஹதீஸு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீஸ்னு தூக்கி வச்சுருவாங்க அதை. அப்போது அந்த சஹாபி என்ன சொன்னார்? சொன்னார், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தக்தஸில் மர்அத்து பி ஃபضலிர் ரஜுலி. ஒரு ஆண் குளித்து விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பெண் குளிப்பதை பெருமானார் தடுத்தார்கள். அவ் யக்தஸில் ரஜுலு பி ஃபضலில் மர்அதி, ஒரு பெண் குளித்து விட்டு மிச்சமுள்ள தண்ணீரில் ஒரு ஆண் குளிப்பதை தடுத்தார்கள். ஜாத முசத்திதுன் ஃபல் யக்தரிஃபா ஜமீஅன் அவ்விரண்டு பேரும் ஒரே நேரத்தில் மெத்தி குளித்து கொள்ளலாம். இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கு நடுவில் தண்ணி வச்சுருக்கு, அப்போ இவங்களும் மெத்திக்கிறாங்க, கணவன் மணி 2 பேரும் மெத்தி குளிச்சுக்கிறாங்க. இப்படி செய்து கொள்ளலாம். ரவா அபூ தாவூத் வன்னஸை. வஸாத அஹ்மத் ஃபி அவ்வலிஹி நஹா ஐ யம்தஷித அஹதுனா குல்ல யோமின். எங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் தலையை சீவுவதையும் தலைமுடியை சீப்பு வைத்து சீவுவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதுங்களா அவ் யபூல ஃபி முகுத்தசிலின், அது ஏன் தடுத்தாங்க? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தலைமுடியை ஒரு நாள் டு ஒரு நாள் சீவும்படி பெருமானம் சொல்லியிருக்கிறாங்க. அதை போய் டெய்லி அலங்காரம் செய்வது, அதுக்கே நேரம் இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் அதுக்கு நேரம் செலவழிக்கிறது. இவ்வாறு அதில் நேரம் செலவழிப்பதை பெருமானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்போ என்ன செய்யணுங்க? ஒரு நாள் சீவ வேண்டும், ஒரு நாள் சீவாமல் இருக்க வேண்டும், விட்டு சீவிக்கொள்ளலாம். சரி, அதே மாதிரி வாங்கி எபூலஃபி முகத்தசிலின், குளிக்கும் இடம், இந்த குளிக்கும் இடத்திலே சிறுநீர் கழிப்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? குளியல் அறை சின்னதாக இருக்கும், அங்கே குளிக்கிற தண்ணி அங்கேயே தேங்கி நிற்கும். அப்போ தேங்கி நிற்கிற நேரத்தில் அந்த இடத்துல போய் நம்ம திருநீர் கழித்தோம் என்று சொன்னால் அந்த சிறுநீர் அங்கேயே நிற்கும். அப்போ அது குளிக்கும்போது தண்ணி அதில் பட்டு நம்ம உடம்புல தெரிக்கும். இல்லை, குளியல் அறையில் சிறுநீர் கழிப்பதை தடுத்தார்கள். இப்போ கட்டப்பட்ட குளியல் அறையெல்லாம் ஒரு கீழே மொசைக் போட்டிருக்கிறாங்க, டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு குழி இருக்குது, அந்த குழியில் போய் தண்ணி போயிடும். அது மாதிரி இருந்தால் அந்த குழி அருகில் உட்கார்ந்து சிறுநீர் கழித்து சுத்தம் செய்து தண்ணி அடிச்சு விட்டால் சுத்தமாக போயிடும். அந்த குளியல் அறையில் ஒரு சொட்டு தண்ணி கூட சிறுநீர் நஜீஸ் நிற்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. இப்போ அங்கே குளிக்கிறது இது தவறு இல்லை, நினச்சிங்களா. இப்போ மண்ணால் ஆன குளியல் அறை இருக்கும், அந்த காலத்தில் சும்மா 4 பக்கம் தட்டி வச்சுருப்பாங்க, ஒரு மண்ணு தான் இருக்கும், 4 பக்கம் தட்டி வச்சுருப்பாங்க. குளிச்ச தண்ணி அங்கே தான் நிற்கும், ஒரு ஓரமாக ஓடும், அப்புறம் கொஞ்சமாக போகும், வெளியேறும், நேரம் நிற்கும். இப்போ அதில் போய் சிறுநீர் கழிச்சிட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் திரும்ப தண்ணி தெளித்தா அதில் பட்டு நம்ம மேலே தான் தெரிக்கும். அது அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் அதில் பயன்படுத்தக்கூடாது. அசுத்தத்தை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது பொருளாக இருக்கும். ரவாஹ் இப்னு மாஜா அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ். தலைமுடியை சீவியாக பரட்டையாக போட சொல்லலை. ஒரு நாள் சீவினாலே 2 நாளைக்கு முன்னாடி இருக்கும், கொஞ்சம் எண்ணெய் போட்டு சீவிட்டாலே 2 நாளைக்கு முன்னாடி இருக்கும். அது டெய்லி உட்காந்து சீவி பெண்கள் மாதிரி அலங்காரம் செய்து கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு இப்படி ஒரு நாள் செலுத்தாலே 2 நாளைக்கு முன்னாடி இருக்குமில்ல, ஓரளவுக்கு சும்மா கேள்வி செஞ்சுட்டா போதும். அப்புறம் மறுபடியும் எனக்கு என்ன போட்டு அழகாக நல்லா அப்படி மாங்க எடுத்து திரும்ப சீவனா போதும். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா சீவனாலே போதும். பாபா ஹக்காமுல் மியா, தண்ணீரை பற்றிய சட்டங்கள், அதை பற்றிய பாடம். அல் ஃபசுல் அவ்வல். என்ன தண்ணியில் ஒழு செய்யலாம், என்ன தண்ணியில் குளிக்கலாம், அந்த தண்ணியில் எதுவும் பொருட்கள் விழுந்தால் எப்படி ஒழுக செய்யலாமா, குளிக்கலாமா, சுத்தமான பொருட்கள் விழுந்தால் எப்படி, அசுத்தமான பொருள் விழுந்தால் எப்படி,
இந்த பண்ண சட்டங்களை பற்றி படிக்கலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த இயற்கையான கிடைக்க எல்லா தண்ணியிலும் உழவு செய்யலாம். கடல் தண்ணீர், ஆற்று தண்ணீர், கிணற்று தண்ணீர், மழை தண்ணீர், எல்லா தண்ணீரிலும் உழவு செய்யலாம். ஒரு சுத்தமான தண்ணீர் குறைந்த அளவு அதிகம் அளவுன்னு இருக்குது. ஓடும் தண்ணீராக இருந்தால் அது என்ன பொருள் விழுந்தாலும் அந்த பொருள் நஜீஸாக ஆகாது. அது செத்து போன கழுதையத்திக்கு உள்ளே போட்டாலும் சரி, ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது, அவ்வளோ செஞ்சிட்டே இருக்கலாம், தண்ணி ஓடிடும். அது வர ஒரு முன் சுத்தமான தண்ணி தான் அது. கடல் தண்ணீர் போன்ற பிரம்மாண்டமான தண்ணீருக்கு பிரச்சனை இல்லை. தேங்கி கிடக்கிற தண்ணீராக இருந்தால் அளவு பார்க்கணும். 10க்கு 10 அளவுக்கு அதோட பெரிய தண்ணீராக குளமோ ஆறோ குளமோ கிணறோ பெருசாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது செத்து போன குருவி போன்ற உள்ளே விழுந்தால் தண்ணி நஜீஸாக ஆகாது. அசுத்தங்கள் உள்ளே விழுந்தால் தண்ணி நஜீஸாக ஆகாது. அவ்வளோ செய்யலாம், குளிக்கலாம். சரி, தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு, ஒரு வாளி தண்ணீரோ, ஒரு சின்ன குடத்தில் தண்ணீரோ, அதோட சும்மா ஒரு அடிக்கு ஒரு அடி தண்ணீர், ஒரு தண்ணி கட்டி வச்சுருக்கோம், சின்ன குளம், சின்ன தொட்டி, இந்த மாதிரி தண்ணி விழுந்துச்சு, நஜீஸ் விழுந்தால் அப்போ பார்க்கணும். சுத்தமான பொருட்கள், நல்ல பொருள் தான், சோப்பு போன்ற நல்ல பொருள் விழுந்து தண்ணீருடைய குணங்கள் 3மே மாறிட்டா அந்த தண்ணீர் சுத்தமான நீர்ம பொருள் என்ன கறந்துச்சு. அப்போ தண்ணீருடைய குணம் மாறலைன்னா பிரச்சனை இல்லை. தண்ணீருடைய சைலான், இலகுத்தன்மை இது மாறலைன்னா பிரச்சனை இல்லை. தண்ணியுடைய மனம், குணம், ஒரு கிளாஸ் சாயா உள்ளே வந்துருச்சு ஒரு தொட்டி தண்ணியில், சும்மா லைட்டாக கலர் சேஞ்சாக இருக்குது, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடித்தா சாயா மாதிரி டேஸ்ட் இருக்குமா? ஒரு தொட்டி தண்ணி 5 குடம் தண்ணி இருக்குது, ஒரு கிளாஸ் சாயா உள்ளே ஊற்றிடுச்சு, கலர் வேணும் லைட்டாக அதனுடைய பளிச்சின் நிறம் மாறிடலாம் வாய்ப்பு இருக்குது அந்த பால் விழுந்தனால. ஆனால் சாயா டேஸ்ட் வருமா? வராது. சாயாவுடைய சுவை வருமா? அதனுடைய மனம் வருமா? வராது. உழவு செய்யலாம். 3 குணங்களும் மாறினா தான் உழவு செய்யக்கூடாது. இதே ஒரு அசுத்தமான பொருள் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சொட்டு விழுந்தாலும் மொத்த தண்ணி நஜீஸ் ஆயிரும். குறைந்த அளவு தண்ணீராக இருக்கும்போது, அசுத்தமான தண்ணீராக இருந்தால் மொத்த தண்ணியும் நஜீஸாக ஆகிவிடும். எடுத்துட வேண்டியது. ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலும் சரி, மொத்தமும் எடுத்துட வேண்டியது தான். ஒரு கிணறு, சின்ன கிணறு, 10க்கு 10 இல்லை, சின்ன கிணறு இருக்குது. வயல் கிணறுலாம் 10க்கு 10 இருக்கும். 10 அடி 10 அடி நீளம், 10 அடி அகலம். வீட்டு கிணறு சின்னதாக 3 அடிக்கு 3 அடி இருக்குது. ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலும், ஒரு சொட்டு மது அதில் விழுந்தாலும், ஒரு சொட்டு திருநீர் அதில் விழுந்தாலும் மொத்த கிணறு தண்ணி அரிச்சிட வேண்டியது தான், நஜீஸாக ஆகிவிடும். ஒரு சின்ன குருவி விழுந்தாலும், குருவி விழுந்துச்சுன்னா அங்கே தண்ணி சட்டம் 40 வாளி தண்ணி அப்படின்னு கணக்கு இருக்குது. இதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்த வேண்டும். பெரிய அளவு ஒரு கிணறு பெருசு சின்ன எதை வச்சு முடிவு பண்ணுறது அப்படின்னு சொன்னால், மக்களுடைய உறுப்பில் இது பெரிய கிணறு என்று அறிஞ்சப்படக்கூடிய பெரிய கிணறு, இல்லை சின்னதுன்னா சின்னது. குறைஞ்சபட்ச ஒரு அளவு 10க்கு 10 நிர்ணயிச்சுக்கலாம். 10 அடிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வயல் கிணறு, 10 அடி அகலம் 10 அடி நீளம் இருந்தால் பெரிய வயல் கிணறு, இல்லை அதோட கம்மியாக இருக்கா சின்ன கிணறு அப்படின்னு வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. வேறு சில அதிசயில் குல்லத்தைன் என்று சிலர் வாய்த்தது. குல்லத்தைன்னு சொன்னால் 160 லிட்ரு தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு குல்லத்துன்னா ஒரு பெரிய பாத்திரம். அந்த காலத்தில் மண்ணுக்கு கட்டையில் அல்லது மரத்தை கல்லில் கட்டி வச்சுருக்கும் பெரிய பாத்திரம், அதுக்கு பேர் குல்லத்துன்னு சொல்லுவாங்க. 2 குல்லத்து அளவுக்கு தண்ணி இருந்தால் அந்த தண்ணீர் பெரிய தண்ணீர் கணக்கு வைக்கலாம் என்று ஹதீஸில் வருது. அதை வைத்துக்கொண்டு ஷாஃபியாக்கள் ஒரு குல்லத்து என்பது 160 லிட்ரு, 160 லிட்ரு பிடிக்கிற ஒரு பாத்திரம் இருந்துச்சு. சின்ன ஹவுஸ் கட்டியிருந்தாங்க. அதுவே நஜீஸ் அசுத்தமாகாது என்று சட்டம் சொல்கிறார்கள் ஷாஃபி மதஹப். ஹனஃபி மதஹப் சட்டம் ஏற்றுக்கல. ஏன்னு கேட்டால், ஒரு குல்லத்து என்பது ஊருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு குல்லத்துக்கு இவ்வளோ தான் அளவு. இப்போ நம்ம 1 லிட்டர்னால் இவ்வளோ தான், 1000 மில்லி. இது நம்ம இந்தியா முழுசும் இல்லை, உலகம் முழுசும் நீங்கள் போனாலும் 1000 மில்லி தான் 1 லிட்ரு. 1 லிட்டருன்னு சொன்னால் நீங்கள் அமெரிக்காவில் போனாலும் 1000 மில்லி தான். இல்லை அமெரிக்காவில் 1 லிட்டருங்கிறது 800 மில்லிங்க, அப்படிலாம் இல்லை, அதுவும் 1000 மில்லி தான். அதே கணக்கு இருக்குது. குல்லத்து என்ற வார்த்தை பொதுவான பெரிய டப்பா அப்படின்னு அர்த்தம். குல்லத்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பெரிய டப்பா அளவு தண்ணி அப்படின்னு அர்த்தம். அப்போ மக்காவில் பெரிய டப்பாங்கிற அளவு என்ன, மதினாவில் என்ன அளவு, அமெரிக்காவில் என்ன அளவு, இந்தியாவில் என்ன அளவு, பெரிய டப்பாங்க எதை குறிக்குது? அப்போ எதுவும் தெரியல. ஒரு ஹதீஸில் பெருமானா குல்லத்துன்னு அந்த ஹதீஸும் ஒரு ஹவரில் ஒரு சஹாபி அறிவிச்சிருக்காங்க. அந்த ஹதீஸும் முஸ்தனதான முழுமையான முத்தவாத்திரான மஷூரான ஹதீஸ் கிடையாது. அது ஹவருல் வாய்தான ஹதீஸு. அதில் சொல்லியிருக்காங்க என்பதற்காக வேண்டி அந்த ஹதீஸை வச்சு நம்ம நிர்ணயம் செய்ய முடியாது. ஏன்னா குல்லத்துடைய அளவு பெருமானா சொல்லலை, சஹாபாக்களும் சொல்லலை. ஆளுக்கு ஒரு அளவு சொல்கிறாங்க. ஒரு சில 160 லிட்டருங்கிறாங்க, ஒருத்தர் 250 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுங்கிறாங்க. சில குல்லத்துனா இத்தனை 5 ராத்துங்கிறாங்க, சில 50 ராத்துங்கிறாங்க, சில 500 ராத்தில் தான் குல்லத்துங்கிறாங்க. எதை வச்சு முடிவு பண்ணுறது? அப்போ எதை வச்சும் இதுதான் குல்லத்துடைய அளவு சரியான அளவுன்னு குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ சஹாபாக்களுடைய சொல்லியோ இதுலேயும் தெரியாதனால அந்த ஹதீஸ் அப்படியே தூக்கி ஓரத்தில் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அறிவு கொண்டு யோசிச்சு பண்ணணும், எது பெருசு எது சின்னது அப்படின்னு. உடனே இவங்க அஷாபர் ஐன்னு சொல்லிடுவாங்க. ஹனஃபி மதஹப் அறிவை வச்சு யோசிச்சு பண்ணுறாங்க அப்படின்னு.
ஹதீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹதீஸ் இப்படியும் வருது அப்படியும் வருது. அப்படிங்கும்போது எந்த ஹதீஸ் நம்ம அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வார்கள். பெரிய அளவு தண்ணீர்னால் ஓடும் தண்ணீராக இருக்க வேண்டும். ஓடும் தண்ணி அப்படியே எடுத்துக்குவோம். அல்லது ஓடும் தண்ணீருக்கு அளவுக்கு 10 அடி தண்ணி 10 அடி நீளமாவது குறைஞ்சபட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணி இங்கேருந்து அங்கே ஓடும், அங்கேருந்து இங்கே வரும். அப்போ அவங்க நம்மளை பற்றி கேட்பாங்க, 10 அடி எப்படி எடுத்தீங்க சட்டம் நீங்கள்? 10 அடிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அளவு வேணாமா? அது உங்களுக்கு யார் சொன்னா? ஹதீஸ் ரசூல் சொன்னாங்க 10 அடின்னு அளவு சொன்னாங்களா? நீங்கள் எப்படி 10 அடிங்க சட்டம் இல்லை, ஒரு அளவுக்கு பெரிய கிணறு பெரிய அளவு உள்ள இடம் அப்படி தான் அளவு வச்சோம். 10 அடி எப்படி எடுத்தோன்னு கேட்டால் அது சட்டமாக எப்படி நிர்ணயிக்கப்பட்டுன்னு கேட்டால் பெருமாள் சில ஹதீஸை சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கிணறு வெட்டினால் அவர் காம்பவுண்டு பக்கத்தில் இன்னொருத்தர் கிணறு வெட்ட வேண்டாம், குறைஞ்சது 10 அடி தூரம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து தண்ணி அங்கே போகாது, அங்கே தண்ணி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் இப்போ என் காம்பவுண்டும் உங்கள் வீடும் பக்கத்தில் வீடு இருக்கும், நடுக்கு ஒரே ஒரு காம்பவுண்டு சுவர் இருக்குது. நான் காம்பவுண்டை ஒட்டி ஒரு கிணறு வெட்டிட்டேன், தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீ அந்த பக்கம் ஒரு நடுவில் ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குது, பால் சுவர் நடுவில் இருக்குது. நீ நான் இங்கேருந்து ஒரு 4 அடி 2 அடி 3 அடியில் ஒரு கிணறு வெட்டினேன், என் கிணறு ஒட்டியே. இப்போ என் தண்ணியில் அங்கே வந்துடும், அங்கே என் தண்ணி வற்றி போயிடும், நான் கிணறு வெட்டுறது வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் இப்போ நீ என்ன செய்யலாம், 10 அடி தள்ளி வெட்டலாம். அவங்க உனக்கு அந்த பக்கம் வற்றிக்கோ, அந்த லாஸ்ட்டில் 10 அடி தூரம் வந்துச்சுன்னா அந்த தண்ணி இங்கே வராது, இங்கே தண்ணி அங்கே போகிறாது. அதே மாதிரி நான் ஒரு கிணறு வெட்டியிருக்கிறேன், நீ செப்டி டேங்க் கட்டணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய கிணறுக்கு பக்கத்துலேயே 1 அடி 2 அடியில் உன்னுடைய செவர் இருக்குது, உன் இடம் வந்துடுது. ஒரே கோடு உன் இடத்த செப்டி டேங்க் கட்டுறேன்னு கட்டக்கூடாது. குறைஞ்சது 10 அடி தூரம் இருக்கணும். இப்போ 10 அடி தூரம் மண் இருக்குது, அந்தான செப்டி டேங்க் அங்கேருந்து நஜீஸ் ஊடுருவி என் கிணறுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ 10 அடி என்பது ஹதீஸில் வந்திருக்கு, அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஹனஃபியாக்கள் சொல்கிறாங்க. சரி வாங்க, இவ்வாறாக ஹதீஸுகள் நமக்கு விரிவாக வந்திருக்குது. இப்போ நான் அஹனாஃபுகள் ஷாஃபிகள் மாலிக் ஹம்பலியுடைய இஃப்திலாஃபாத்துகளை விரிவான முறையில் நான் சொல்லலை. ஒவ்வொருத்தருடைய ஆதாரங்கள், இவங்க என்ன ஆதாரம் சொல்கிறாங்க, இவங்கள்ட்ட என்ன கருத்து, மாலிக் மதுடைய கருத்து என்ன, ஹம்பலி மதுடைய கருத்து என்ன, அதை நீங்கள் எடுத்து பார்த்துங்க. இப்போ நம்ம ஹதீஸை மட்டும் தான் ஓதிட்டுருக்குறோம். இது விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இன்னொரு 120 1200 பயான் இருக்குது முஷ்காத் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். அந்த பயான் எடுத்து பாருங்கள், அதில் ரொம்ப விரிவான முறையில் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம சுருக்கமாக சட்டங்களை மட்டும் சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னதை நமக்கு மத்தியில் எத்தி வைத்து விட்டு செல்வோம், கவனித்து கொள்ளுங்கள். வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யபூலன்ன அஹதுக்கும், உங்கள் யாரும் சிறுநீர் கழிக்க வேண்டாம், ஃபில் மாஇ தாயிமி, தேங்கி கிடக்கும் தண்ணீரில், அது குளமாக இருக்கட்டும் குட்டையாக இருக்கட்டும், அதில் போய் யாரும் சிறுநீர் கழிக்கும். அல்லதி லா எஜ்ரி, ஓடாத தண்ணீரிலே, சும்மா யக்தஸிலு ஃபீ, அதிலே போய் குளிக்க வேண்டாம், அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி. ஏன்னு கேட்டால் இது அதப், சின்ன தண்ணீரை உழு செஞ்சால் அது நஜீஸாக போயிடும், அதில் குளிச்சா குளிப்பு கூடாது, உழுக்கூடாது. பெரிய குளமாக ஏரியாவே இருக்கட்டுமே, ஏன்னா ஒரு பெரிய குளமாகவே இருக்கட்டுமே, ஒரு 200 அடிக்கு 200 அடி நீளமாக குளமாகவே இருக்கட்டுமே, எல்லோரும் குளிக்கிறாங்க, ஊரே போய் குளிக்குது, அதில் போய் ஒன்று கழுவுறது ஒன்று கழிக்கிறது, அதில் போய் எங்கேயாவது போய் பாத்ரூம் போய்ட்டு அங்கே கழுவுறது, சில பேர் அங்கேயே கழுவுறது, திரும்ப அதிலே குளிப்பானுவோம், அதிலே வாழ்க்கை குளிப்பானுவோம். அது ஒரு முள்ளில் ஒருத்தன் கழுவிட்டு இருப்பான், இந்த முறை ஒருத்தன் வாய்க்க பிடிச்சிட்ருப்பான், அதிலே கண்ணில் தண்ணி போகும், மூக்கில் தண்ணி போகும். சில புதுசாக நினச்சிக்கிறவங்க உள்ளே முழுங்கிடுவாங்க தண்ணியை, நினச்ச புதுசாக கற்றுக்கிறவங்க. இதுக்கான இப்போ செய்யுங்க. இப்போ தேங்கி கிடக்கும் தண்ணீரில் சிறுநீர் கழிக்கிறதோ, அசுத்தங்களை போடுவதோ, குப்பையை கொண்டு போய் கொட்டுறதோ அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் ஓடும் தண்ணீரில் கழிக்கலாமானா, ஓடும் தண்ணியில் கழிச்சா பிரச்சனை, ஆறு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. அதனாலும் அதபு என்ன, சிறுநீர் மலஜலங்களை சுத்தம் செய்துவிட்டு வேறு இடத்துல சுத்தம் செய்துவிட்டு கழுவி தண்ணி கொஞ்சம் கொண்டு போய் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் குளிக்கணும். அதுதான் அதபு. தண்ணீர் மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதனால அதில் அசுத்தங்களை போடாமல் அசுத்தமாக்காமல் இருப்பது தான் மேலானது. வஃபி ரிவாயத்தில் முஸ்லிமின் கால லா யக்தஸிலு அஹதுக்கும் ஃபில் மாஇ தாயிமி, தாயிமான நிரந்தரமான தண்ணீரிலே, தேங்கி கிடக்கும் தண்ணீரில் உங்களை யாரும் குளிக்க வேண்டாம். வஹுவ ஜுனுபுன், அவர் ஜுனுபாலியாக இருக்கும் நேரத்தில், ஜுனுபாலியாக இருக்கும்போது தண்ணி ஓடு தண்ணியில் குளிக்கலாம். தண்ணி கொண்டு போய் ஒரு வாளி தண்ணி ஜுனுபை நீக்கிட்டு அப்புறம் குளத்தில் முங்கி குளிக்கலாம். இதுவும் அதபில் ஒன்று. காலு கைஃப யஃஅலு யா ரசூலல்லாஹ் யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைரா அவர்கிட்ட கேட்டாங்க. பின் அப்போ என்ன செய்வார் அவர்? கால எதனாவலு தனாவல், அங்கேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். குளத்தில் இருக்குது, ஒரு வாளி தண்ணி கொண்டு போய் தலைமையில் ஊற்றினா ஜுனுபு போயிடுது, ஒது நீங்கிடும், ஜுனுபு போயிடும். ஒரு வாளி தண்ணி தலைமையில் ஊற்றினா அப்புறம் முங்கி குழி யார் வேணான்னு சொன்னால் இது ஒரு அதபு. அப்போ ஜுனுபாலி குளிச்சா குளம் நஜீஸாக போயிடுமா? அப்படின்னு ஆகாது. இது அதபு சொல்லித்தர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுபால
ஃபில்மா ராக்கிதி தேங்கி கிடக்கும் தண்ணீர் சிறுநீர் கழிப்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வானி சாயிப் இப்னு யஸீதின் கால தஹப்து இலா ஹாலத்தி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தஹபத் பி ஹாலத்தி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது சின்னம்மா என்னை பெருமானாரிடத்தில் அழைத்து சென்றார். சின்ன பையனாக இருந்தேன், எங்கள் சின்னம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் இன்ன இப்ன உக்தி வஜிஉன். யா ரசூலல்லாஹ் என்னுடைய சகோதரனுடைய மகனார் இவர், அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், துவா செய்யுங்கன்னு சொன்னார். வஜிஉன்னா து வஜிஇன், வலி உடையவராக இருக்கிறார், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். அப்போ மசஹல் பிரஸின் தலையை என்னை கூப்பிட்டு பெருமானை தலையில் தலவனாங்க. வதாலி பில் பரக்கத்து, பரக்கத்துக்காக எனக்கு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் பாரிக்கில் ஒன்று. அதன் பின்பு சும்மா தவல்ல பின் பெருமான் ஒலு செய்தார்கள். ஷரிப்து மின் வலூஇஹி, பெருமான ஒலுவுடைய தண்ணீரை நான் குடித்தேன். அப்படின்னா முகத்தை கழுவுவாங்க, சஹாபாக்கள் தண்ணி பிடிச்சிக்குவாங்க, கீழே விழுகாமல் பிடிச்சி உடம்பு சரியாதவங்க கொடுப்பாங்க, தண்ணி உடம்பு நல்லா போய்டும். அது அந்த மாதிரி அந்த தண்ணி மிச்ச தண்ணியை பிடிச்சி எங்கள் அம்மா கொடுத்தாங்க. இங்கேருந்து சஹாபாக்கள் பிடிச்சி கொடுத்தாங்க, நான் குடித்தேன். சும்மா குந்து ஹல்ஃபா தஹரிஹி, அதன் பின்பு பெருமாள் முதுகுக்கு பின்னால் நான் நின்று கொண்டேன். அவங்க தொழுதாங்க, முதுகுக்கு பின்னாடி நின்று நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது நானும் தொழுதேன். இப்போ நலர்த்து விழா ஹாத்தமின் நுபுவத்தி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய முத்திரையை அவர் முதுகிலே நான் பார்த்தேன். தட்டை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும் போல தெரியுது. அந்த முதுகில் பெருமான பிடரிக்கு கீழே, கழுத்துக்கு கீழே சின்னதாக ஒரு புறா முட்டை அளவுக்கு இருக்கும் நுபுவத்துடைய முத்திரை. அந்த முத்திரையை நான் பார்த்தேன். பைன கத்திஃபைஹி, அவருடைய 2 தோல் புஜங்களுக்கு மத்தியிலே மிசில ஜிர்ரில் ஹஜலதி. அல் ஹஜலத்துன்னு சொன்னால் மணவரைன்னு அர்த்தம். மணவரையை அலங்கரிக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பட்டனை போல். மணவரையில் என்ன செய்வாங்க, சுற்றி சேலைகள்லாம் கட்டுவாங்க. அந்த கட்டில் சுற்றி சேலை கட்டுவாங்க. அந்த செவுத்தில் அப்படி சேலைகள்லாம் அப்படி துணிமணிகள்லாம் கட்டுவாங்க. துணிமணி அப்படி கட்டுவாங்க. கட்டிட்டு ஒரு சேலை ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டி பின்னடிப்பாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு உருண்டையாக புறா முட்டை அளவுக்கு ஒரு உருண்டை மண்ணுலேயோ அல்லது வந்து ஒரு துணியிலையோ உருண்டை செஞ்சுருப்பாங்க. அதில் ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அந்த ஊசி அப்படி குத்துவாங்க. அப்படி அது மாதிரி 10 மாதிரி வச்சுருப்பாங்க, இப்படி குத்துவாங்க. பெண்கள்லாம் கூட சேலை மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்காண்டி குத்துவாங்க ஊசி. அது மாதிரி அது மண்டை இருக்கும். அதில் அது ஒரு சின்ன மண்டை இருக்கும். அதுலேருந்து ஒரே ஒரு ஊசி வரும். அப்போ இது வந்து சேலைக்கு சன்னமாக இருக்கும். பெரிய அலங்காரத்துக்கு கொஞ்சம் பெரிய மண்டையாக இருக்கும். பெரிய மண்டை இருக்கும், அது ஊசி குத்தும். அதான் அதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் தான் ஜிர்ரில் ஹஜலத்துன்னு சொல்லப்படும். ஜிர்ரில் ஹஜலத்து மணவரையை அலங்கரிக்கும் பட்டன்கள், உருண்டைகள். அது போன்ற அளவுக்கு பெருமானுடைய முதுகிலே இருந்தது. அதை நான் பார்த்தேன். முத்தஃபகுன் அலைஹி. புறா முட்டை அளவுக்குன்னு சொல்லுவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال سئل رسول الله صلى الله عليه وسلم عن الماء يكون في الفلات من الارض. பூமியின் வெட்ட வெளிகளில், பாலைவன பகுதிகளில் தண்ணீர் அங்கங்கே தேங்கி கிடக்கும், குளங்குட்டைகள் எல்லாம். ஒமா யனூபுஹு மின தவாபி வசிபாய், அங்கே மிருகங்களும் கால்நடைகள், தவாப்னா ஆடு மாடு போன்ற கால்நடைகள், சிபான சிங்கம் புலி போன்றவை, இவைகள் எல்லாமே சாதாரணமாக அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும். எல்லோரும் வந்து தண்ணி குடிக்கும். அது இப்போ அங்கே போய் நாமும் உதவு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அந்த தண்ணி வந்து உதவு செய்து கூடுமா, எல்லாரும் சிங்கம் புல்ல வாய் வைக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. எனூபுன்னு சொன்னால் திரும்ப ஒரு நாப அப்படின்னா திரும்ப வருதல் அப்படின்னு வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்கே கால்நடைகள்லாம் திரும்ப தண்ணி குடிக்க வரும், மிருகங்களும் எல்லாருமே வருமே அப்படின்னு கேட்குறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாக்கானல் மா குல்லத்தைனி, தண்ணீர் குல்லத்தைனி அளவு இருந்தால், 2 பெரிய பாத்திரங்கள் அளவுக்கு, 2 பெரிய தொட்டி அளவுக்கு தண்ணீர் இருந்தால், லம் யஹ்மில் ஹபஸ, அது அசுத்தத்தை சுமந்து கொள்ளாது. என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய குளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது சட்டம் என்ன அப்படின்னா எல்லா மிருகங்களும் குடிக்கும், நாம் குடிச்சிக்க வேண்டியதுதான். அதை இப்போ பாலைவன பகுதியில் இப்போ எங்கே போவாங்க, அந்த பெரிய ஏரிகள் இருக்கும், அங்கே போய் எல்லா மிருகங்களும் குடிக்க செய்யும். அவங்க குடிச்சது அவங்களுக்கு, நாம் குடிச்சது நமக்கு, அவ்வளோதான். அவ்வளோ செய்யலாம், குடித்துக்கொள்ளலாம், தப்பு இல்லை. அந்த தண்ணி அந்த அளவுக்கு பெரிய தண்ணீராக இருக்கும் பாலைவன பகுதிகளில். தண்ணீர் குறைவான அளவு இருந்தால் சட்டம் பாரப்படும். ஒரு வாளி தண்ணியில் நாம் சாப்பிட தகுந்த மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகைகள் வாய் வைத்தால் அந்த தண்ணி நஜீஸாக ஆகாது. இது இல்லாத மற்ற மிருகங்கள், சாப்பிட ஹராமான மிருகங்கள், நாய் பன்றியோ அல்லது சிங்கம் புலி குரங்கு இதெல்லாம் வாய் வச்சு தண்ணி தூக்கி கீழே ஊற்றிட வேண்டியதான். அந்த தண்ணி பயன்படுத்தக்கூடாது. பூனை வாய் வச்சுச்சு, அந்த தண்ணி மக்ரூஹ். அந்த தண்ணி இருக்குது, வேறு தண்ணிலாம் அதில் உள்ள செஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? தண்ணி கம்மியாக காற்று தண்ணி பஞ்சமான காலங்கள் பூனை எங்கே போகும், ஒரு வாழை தண்ணியில் வச்சுருந்தோம், அது பூனை வாய்ச்சி குடிச்சிச்சு ஒழு செஞ்சுக்கலாம். நாம்
வேறு தண்ணி இருக்குது பிரச்சனை இல்லைன்னா அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றிக்கலாம், அது மக்ரூஹ். அது கழுதை கழுதை வச்சு இருக்கு, அது மஷ்கூக், சந்தேகம். ஏன்னா கழுதை வந்து 2 வகை இருக்குது, ஒன்று ஹலாலான கழுதை, ஹராமான கழுதைன்றது. காட்டு கழுதை சாப்பிட்றது ஹலால், அது வாய் வச்சா தண்ணி குடிச்சிக்கலாம். அது எச்சி எது மிருங்க சாப்பிட்றது ஹலால், எச்சியும் ஹலால் தான். நாட்டு கழுதை ஊருக்குள்ளே இருக்கிறது இருக்குது, அது ஹராம். அது வாய் வைத்த தண்ணீர் விஷயத்தில் ஹதீஸ் ஷரீஃபில் 2 இஃப்திலாஃபாத் இருக்குது. சில கூடுன்னு வருது, கூடலைன்னு வருது. அதனால் அது பொறுத்தவரையிலையும் அது வாய் வச்சுச்சுன்னா அந்த தண்ணி மஷ்கூக், சந்தேகமான தண்ணி தான் போச்சு. ஹலாலா ஹராமா, உழு செய்யலாமா கூடாதா, சந்தேகமான தண்ணி தான் போச்சு. சட்டம் என்ன, இப்போ தண்ணி கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணியில் ஒழு செஞ்சுக்கணும். இப்போ அதை தவிர வேறு தண்ணி இல்லை, ஒரு வாழை தண்ணி இருக்குது, அதுதான் ஒழு செய்ய. வேறு தண்ணி எங்கேயுமே இந்த ஏரியாவிலே கிடையாது. இப்போ ஒழு செய்யணும், இப்போ தான் உடனே தொழுக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ இந்த தண்ணியில் ஒழு செஞ்சால் கூடுமா கூடாதான்னு சந்தேகமாக இருக்குது. ஆகவே ஒழு செஞ்சுக்கணும். ஒரு வேலை சுத்தமாக இருந்துச்சுன்னா ஒழு செஞ்சுக்கணும். ஒரு வேளை இந்த ஒழு கூடாமல் போச்சுன்னா டைமும் செஞ்சுக்கணும். அதனால் ஒழுவும் செய்து கொள்ள வேண்டும், தயமும் செய்து கொள்ள வேண்டும். இப்போ சட்டங்கள் மாறுபடுகிறது. அப்போ இந்த குல்லத்தையின் ஹதீஸை ஏன் எடுத்துக்கிறது தான் ஷாஃபியாக்களை எடுத்துக்கிறாங்க இந்த ஹதீஸை அப்படின்னா, குல்லத்தையினுடைய சரியான அளவு என்ன என்று தெரியவில்லை. மிதமானோடைய கருத்து என்ன, குல்லத்தையின் என்றால் 250 ராத்தல்னு சொல்கிறாங்க. அந்த 250 ராத்தல் அப்படின்னா 160 லிட்டரை குறிக்கும். குல்லத்தைன் 2 குள்ள சேர்ந்து 160 லிட்டர் பை. இப்போ நம்ம குடம் சாதாரணமாக குடம் எத்தனை லிட்டர், 20 லிட்டர், அது 25. இப்போ தண்ணி கேன் இருக்குது, எத்தனை லிட்டர் அது, 20. தண்ணி கேன் தண்ணி கேன் இருக்குல்லப்பா, 25 லிட்டரா? அப்போ 25 லிட்டரா அப்படின்னு சொன்னால் 5 கேன் 100 லிட்டர் ஆச்சு. 4 கேன் 100 லிட்டர் ஆச்சு. 160 சொன்னால் 6 கேன் தண்ணி. 6 கேன் தண்ணி ஒரு தொட்டியில் வந்து தட்டினா நஜீஸ் ஆகாது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறாங்க ஷாஃபியாக்கள். ஆனால் ஷாஃபி மதபுடைய மஸ்ஜிதுகள் கட்டுறாங்கல்ல, ஷாஃபியாக்கள் பள்ளிவாசல், அங்கெல்லாம் போனால் ஹவுஸ் சின்னதாக இருக்கும். இருந்துச்சு. ஹனஃபி மதத்தில் பெருசாக 10க்கு 10 கட்டுவாங்க. ஷாஃபி மதபில் சின்னதாக கட்டினா போதும், அவங்க சட்டம் அப்படி. சரி வாங்க. ரவாஹு அஹ்மத் அபுதாவுத் திருமதி வன்னசி வத்தாரிமி அபுன் மாஜா வஃபி உக்ரா அலி அபுதாவுத் ஃபைன்னஹு லா என்ஜுசு, அது நஜீஸாக ஆகாது, அது பெரிய குளத்தின் சட்டத்தில் வந்து விடுகிறது. மிருகங்கள் வாய் வச்சதுனாலேயோ நஜீஸ் விழுந்ததாலேயோ நஜீஸாக ஆகாது. வஅன் அபி சயீதின் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال قيل يا رسول الله انا اتوضا من بئر بضاعه. بئر بضاعه என்று ஒரு கிணறு ஒன்று மதீனாவுடைய எல்லையில் ஒரு கிணறு இருந்துச்சு. புதாவுடைய கிணறு, ஒரு தோட்ட கிணறு, பெரிய கிணறு. அப்போ அந்த மாதிரி தோட்ட கிணறுகளில் போய் தண்ணிலாம் கொண்டு வருவாங்க. அந்த தோட்ட கிணறு பெரிய கிணறாக இருந்தது. அதில் கொண்டு போய் சில நேரங்களில் செத்த ஆடு, செத்த கழுதை எல்லாம் உள்ளே போட்டுருவாங்க. அதெல்லாம் அந்த குப்பைகள்லாம் போடப்படுகிறது. வஹிய பிருன் யுல்கா ஃபீஹா அல் ஹியலு வல் ஹூமுல் கிலாபி வன்னத்தன். அதில் சில நேரங்களில் மாதவிடாய் சுத்தப்படுத்திய துணிகள் இவற்றையும் கொண்டு போய் போட்டுருவாங்க. வல் ஹூமுல் கிலாபு, செத்துப்போன நாய்களை கொண்டு போய் அங்கே போட்டு விடுவார்கள். வன்னத்தை நாற்றம் பிடித்த குடல் அதெல்லாம் கொண்டு போய் உள்ளே போடுவாங்க. இப்போ இதை குழு செய்யலாமா, இதை குளிக்கலாமா? கிணறு பெருசு ஒன்று. இன்னொன்று அது ஓடும் கிணறாக இருந்துச்சான். அந்த கிணறை வந்து இறச்சி அதை வந்து வயல்களுக்கு ஊற்றுவாங்க. அந்த கிணறு ஒரு பக்கம் வெட்டி இருந்துச்சு, தண்ணி ஊற்றெடுத்து அது வலிந்து ஓடக்கூடிய கிணறாக இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது சில ரிவாயத்துகளில். அப்போ அது வந்து அந்த கிணறு பெரிய கிணறாக இருந்தது. இது உரு செய்யலாமான்னு கேட்டாங்க. ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் மா தஹூருன் லா யுனஜ்ஜிஸு ஷையுன். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அந்த தண்ணி சுத்தமானதாக இருக்கும். அதை இந்த மாதிரி நஜீஸுகள் கொட்டுவதால் அந்த தண்ணீர் நஜீஸாக ஆகிவிடாது. ரவாஹு அஹ்மது திருமதி அபூதாவுத் வன்னஸாயி. அப்போ செத்த நாயெல்லாம் கொண்டு போய் போட்டு அந்த வந்து சுத்தமான தண்ணி தான் எவ்வளோ பிரச்சனை பார்த்துங்க. பெரிய தோட்ட கிணறுகள் இப்போ நீங்கள் பார்க்கலாம். தோட்ட கிணறுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வயல் கிணறுன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸில் போது பார்க்கலாம், பெரிய கிணறு இருக்கும். அப்படியே அந்த பேப்பரில் போட்டுருந்தோம், லாரி போய் தோட்ட கிணறு விழுந்து விட்டுது, புக்கிலும் எடுத்தாங்க. அது 50 லாரி போடலாம் போது தெரியுது, அவ்வளோ பெரிய கிணறாக இருக்குது. சுற்றி சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு பெரிய கிணறாக இருக்கும் அந்த காலத்து தோட்ட கிணறுகள்லாம். அந்த மாதிரி இருந்தால் என்ன ஒன்றுனாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி நிறையா இருக்கும். அப்படியே உள்ளே போனால் நான் 5 லாரி 6 லாரி உள்ளே வரிசையாக போகலாம். அந்தளவுக்கு ஆழமான தண்ணீராக இருக்கும். கிணறு நீர் அகலம்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி கிணறுகள் பிரச்சனை இல்லை. வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال سأل رجل رسول الله صلى الله عليه وسلم فقال يا رسول الله இன்னா நர்கபுல் பஹர. ஒரு மனிதர் பெருமானத்தில் கேட்டார், யார சொல்ல, நாங்கள் கடலில் பிரயாணம் செய்கிறோம். வனஹ்மிலு மஅனா கலீல மினல் மாய். தண்ணீரிலே குறைந்த அளவு தான் குடிக்க தண்ணி கொண்டு போவோம். ஒரு வாளியில் இல்லை அந்த டப்பாவில் இல்லை கொண்டு போவோம். நாங்கள் கடலில் நீண்ட பயணம் 3 மாதம் 4 மாதம்லாம் பயணம் போகணும். நம்ம குடிக்க தண்ணி எங்கே பற்றும்? இப்போ வந்து பிரம்மாண்டமான கப்பல்கள் இருக்குது, 4 அடுக்கு 5 அடுக்கு கப்பல்கள். உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேணால் சாமான் ஏற்றிக்கலாம்.
ஒரு 500 ஆடு வெட்டி ஏற்றிக்குவாங்க உள்ள. அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க. உள்ள ஃப்ரீசர் இருக்கும், அதில் வச்சுக்குவாங்க. வச்சுட்டா அதுக்கப்புறம் 6 மாதம் ஆனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அப்படி கறி வரும். ஒரு 5000 கோழி அறுத்து உரித்து உள்ளே ஏற்றிக்குவாங்க. அது அப்படியே ஏற்றி அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கே வேணால் போகலாம். அந்த காலத்தில் அப்படியா? அப்போ அந்த மாதிரி வந்து தண்ணி கொஞ்சமாக எங்களுக்கு இருக்கும். ஃபைன் தவல்லனா பிஹி, நாங்கள் கொண்டு செல்லும் அந்த குடிக்கிற தண்ணியில் நாங்கள் ஒழு செய்து விட்டால் அதிஷ்னா, தாகத்தில் நாங்கள் செல்லம் செத்து போயிட வேண்டியதான், நாங்கள் தாகம் அடித்து விடுவோம். அஃபன் அத்தவல்ல மிம்மா இல் பஹர், எனவே கடல் தண்ணீரில் நாங்கள் குளிக்கலாமா, ஒழு செஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா கடலில் எல்லா நஜீஸும் இருக்குல்ல, செத்து மீன்கள்லாம் செத்து மிதக்குது, எல்லா சாக்கடையும் கொண்டு போய் அங்கே சேர்க்குறாங்க, செத்து போனால் ஆடு மாடெலாம் உள்ளது போடுறாங்க. அப்போ கடல் தண்ணி சுத்தமானதானா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ தஹூரு மாஹு, கடலாகிறது அந்த தண்ணீராகிறது எப்போதும் சுத்தமானதாக தான் இருக்கும். வல் ஹில்லு மைத்தத்துஹு, கடலுடைய மையத்துகளும் ஹலாலாக இருக்கும். ஊருக்குள்ளே பொறுத்த வரைக்கும், தரையில் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் செத்து போச்சுன்னா சாப்பிடக்கூடாது. சொல்லலாம் செத்து போனால் இங்கேருந்து ஓங்கி கல்லால் அடிச்சிங்க ஒரு குருவியை, அல்லது ஒரு கொக்கை அடிச்சிங்க, உண்டி விழிச்சு அடிச்சிங்க, செத்து போய் கீழே வந்துருச்சுன்னா சாப்பிடக்கூடாது. ரெக்கையில் அடிபட்டு கீழே வந்துருச்சு, பிஸ்மில்லான்னு கத்தி எடுத்து அறுத்துட்டிங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிட்லாம். விளைஞ்சா அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி சட்டங்கள், வேட்டை பிராணிகளை எதுவாக இருந்தாலும் ஆடோ மாடோ நீங்கள் எதாக இருந்தாலும் அறுத்து சாப்பிட்டாலும் கூடும். ஆனால் கடலை பொறுத்த வரைக்கும் மீன் வலை போட்டிங்க, மீன் எடுத்து உள்ளே கொட்டினா 10 மீன் வந்துச்சு, 5 மீன் செத்துருச்சு உள்ளே எடுக்கும்போது தண்ணியோட வெளியே வந்து செத்துருச்சு, தாராளமாக சாப்பிட்லாம். எல்லாமே செத்த மீன் தான் சாப்பிட்றோம். நம்ம பிஸ்மி சொல்லி அறுக்கிறதுலாம் கிடையாது, செத்த பின்னாடி தான் இருக்கிறோம். அதெல்லாம் இதுதான் உயிரோடு இருக்கணும். அப்போ கடலை பொறுத்த வரைக்கும் செத்த பின்னாடி அறுத்தாலே போதுமானது. அப்போ அதனுடைய ஹில்லு ஹலாலாக இருக்கும். மைத்தத்துஹு, கடலுடைய செத்த பிராணிகளும் சாப்பிடுவது ஹலாலாக இருக்கும். ரவாஹு மாலிக் வ திர்மதி வ நஸீ இப்னு மாஜா வ தாரிமி. வன் அபி ஸைதின் அன் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு லைலத்துல் ஜின், ஜின்னுடைய இரவிலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜின்னுடைய இரவுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சஹாபாக்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு கோடு போட்டாங்க, நீங்களாம் இங்கே இருங்க, தாண்டாதீங்க, ஜின்கள் வந்திருக்கு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. ஜின்கள் பெருமானார் தாலீம் கேட்க வந்துச்சு. வந்து பெருமானார் அவர்களுக்கு பயான் செஞ்சாங்க, குர்ஆன்லாம் ஓதி காட்டினாங்க, எல்லாரும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துச்சுங்க. இந்த மாதிரி சம்பவம் ஒரு முறைக்கு பல முறை நடந்திருக்கு. சில ரிவாயத்தில் 6 முறை மொத்த வாழ்நாளில் நடந்திருக்கிறதாக வந்திருக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு முறை அந்த சம்பவத்தில் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் கூட இருந்தாங்க, வேறு நேரத்தில் வேறு சஹாபாக்கள் கூட இருந்தாங்க, அவங்க கூட இல்லை வேற ஒருத்தங்க கூட இருந்தாங்க, ஒரு முறை வேற ஒருத்தங்க கூட இருந்தாங்க. இப்படி 6 முறை நடந்திருக்குது. பை அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், சூரத்துல் ஜின்னில் ஆயத்து என்ன வருது, குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், பெருமானுடைய சொல்லை ஜின்களிலிருந்தும் ஒரு பிரிவர் வந்து கேட்டார்கள். ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் கேட்டோம் என்று அவர்கள் சென்று தங்கள் மக்களிடத்திலே சொன்னார்கள். அப்போ ஜின்கள் வந்து பெருமானிட்ட பாடங்களை படித்து கொண்டு சென்றன. அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், ஜின்னுடைய இரவிலே பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாஃபி இதாவத்திக்க, உங்களுடைய பாத்திரத்தில் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்டாங்க. குல்து, நான் சொன்னேன், நபீத் வச்சுருக்கேன் யார சொல்ல. நபீத் அர்த்தம் என்னன்னு கேட்டால், கொஞ்சம் பழங்களால் ஊற வைத்த தண்ணீர், பழம் ஊற வச்ச தண்ணி, ஜூஸுன்னு சொல்லக்கூடாது. ஜூஸுனால் இப்போ திராட்சை பழத்தை புழிஞ்சு இருக்குன்னு, அது வந்து ஜூஸு, திராட்சை பழத்தை ஊற வைக்கிறது, அது மாதிரி பெருச்சை மரத்தை போய் அடிச்சிட்டோம், மிக்சியில் அடிச்சிட்டோம், ஜூஸு. இது ஜூஸ் இல்லை. அவங்க வந்து கிணத்து தான் குடிக்கிறாங்க. நம்ம கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தோன்னு சொன்னால் அது என்ன, நம்ம அந்த ஃபில்டர் வாட்டர் தண்ணி குடிக்கிறோம், அந்த மாதிரி இனிப்பாக இருக்குமா? ஆற்று தண்ணீர் இனிப்பாக இருக்கும். அந்த ஆற்றுல மழை தண்ணி தான் ஆற்றுல ஓடி வருது. காவிரி ஆறு எங்கேருந்து வருது? மழை தண்ணி தானே. அப்போ ஆற்று தண்ணி இனிப்பாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அப்போ அரபு நாட்டில் ஆறுகள் கிடையாது, அங்கெல்லாம் எல்லாம் கிணறுகள் தான். மக்கா மதீனா எல்லாம் கிணறு தண்ணி எப்போயுமே நம்ம பார்த்துருக்குறோம், கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்காது. ஜம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நம்ம காவிரி தண்ணி மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் அந்த சுவை வந்து கொஞ்சம் உப்பு கலந்த லைட்டாக உப்பு கலந்ததாக இருக்கும். அது ஜம் தண்ணி எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அது, ஏன்னா கிணறு தண்ணி தானே அது. அதனால் அது அந்த தண்ணீருடைய கொஞ்சம் சுவை சற்று வந்து உப்பு கலந்ததாக இருக்கும் என்பதற்காக வேண்டி, டேஸ்ட்டாக அந்த தண்ணி இனிப்பு கொண்டு வரதுக்காக வேண்டி சஹாபாக்கள் அந்த காலத்தில் எல்லா மக்களுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் நைட்டு வந்து தண்ணியை பிடிச்சி வச்சு அதில் பழங்களை போட்டுருவாங்க. பெருச்சம்பழம் அல்லது வந்து நபீது, இது திராட்சை, காஞ்சி திராட்சை, கிஷ்மிஷ் பழம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அள்ளி போட்டு வச்சுருவாங்க. அது லைட்டாக ஊறி, காலையில் பார்த்தா லைட்டாக ஊறி இருக்கும். அந்த தண்ணி எல்லோரும் குடிப்பாங்க. காலையில் எல்லோரும் வீட்டில் அத்தனை பேரும் அந்த தண்ணி வச்சு குடிப்பாங்க.
தண்ணி தீர்ந்தால் மறுபடியும் அந்த பேரிச்சை மரத்தை எப்படி இருக்கும், லைட்டாக கரைஞ்சிருக்கும், திரும்ப ஊற்றிடுவாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு வேறு பழத்தை போட்டுருவாங்க. அப்படி இது நபீத் என்று சொல்லுவது. இந்த நபீத் என்ற பழம் இருக்கிறது, நபீத் இதான் என்கிட்ட வச்சிருக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். கால பெருமாள் சொன்னால் தம்ரத்துன் தையீபத்துன், தம்ரத்து பேரிச்சை மரமாகிறது பரிசுத்தமான பழமாக இருக்கும். பரிசுத்தமான சுத்தமான பேரிச்சை மரம். மாஉன் தஹூருன், சுத்தமான தண்ணி. சுத்தமான பேரிச்சை மரத்தை எடுத்து சுத்தமான தண்ணி தானே போடுறோம், தண்ணி சுத்தமானது தான் கொண்டாங்க என்று சொன்னார்கள். ரவா அபூ தாவூத் ஜாதா அஹ்மது திருமதி ஃபதவல்ல அமின்னு, அதிலிருந்தும் ஒலுவும் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால திருமதி அபூ சயீத் மஜ்ஹூல். அப்போ வந்து ஒலுவும் செய்யலாம் தண்ணியில். எப்போ இது வரைக்கும் சுத்தமான தண்ணியில் கெட்டியான ஒரு பொருளை போட்டால் அதனுடைய 2 குணங்கள் மாறணும். தண்ணீரான பொருட்கள் சாயா பால் போன்றவைக்கெல்லாம் 3 குணமும் மாறினா தான் அந்த தண்ணி நஜீஸாக போகும். ஒரு வாளி தண்ணியில் ஒரு கிளாஸ் பால் விழுந்துச்சு, 3 குணமும் மாறணும். தண்ணி நீர்ம பொருள். கெட்டியான திராட்சை பழம் இந்த மாதிரி பேரிச்சம்பழம் போனால் 2 குணம் மாறும். தண்ணியுடைய சைலான் ரிக்கத்து மாறிச்சான்னு பார்க்கணும். தண்ணி மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கூட அதனுடைய சைலானோ ரிக்கத்து இருக்குதுன்னா மெல்லிய தன்மையும் ஓடும் தன்மையும் மாறவில்லை. தண்ணி குளக்குளம்னு ஆகலை, ஜூஸ் மாதிரி ஆகலை, எண்ணெய் மாதிரி ஆகலை, தண்ணி மாதிரி தான் இருக்குது, ஒலு செய்யலாம். அதே மாதிரி 3 குணங்களில் 2 குணம் மாறினா தான் ஒலு செய்யக்கூடாது. அதாவது பேரிச்சம்பழம் நிறையா போட்டோம், கொஞ்சம் தண்ணி வந்து நிறையா போட்டாச்சு, இப்போ தண்ணி வந்து இனிப்பாக மாறிடுச்சு, கலரும் மாறிடுச்சு, தண்ணியோட சுவையும் நல்லா இனிப்பாகிடுச்சு, ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு, அது கலரும் மாறிடுச்சு, ரிக்கது சைலானும் போயிடுச்சு. அப்போ அதை ஒலு செய்யக்கூடாது. சும்மா 4-5 ஒரு கூட தண்ணியில் 10 பேரிச்சம்பழம் போட்டு வைக்கிறதுனால அந்த தண்ணியில் லைட்டாக ஒரு மங்கனம் டிம் கலராக லைட்டாக ஆகும், ஃபுல்லாக கலரும் சேஞ்ச் ஆகாது. சுவை வந்து உப்பு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும், அதில் ஒலு செய்யலாம். அப்போ நபீது ஒலு செய்யலாமான்னு கேட்டால் அதனுடைய அளவு பொறுத்து இருக்குது. நபீது எந்த அளவு போட்டிருக்கிறார்கள், எந்த அளவு ஊறி இருக்குது, எந்த அளவு தண்ணீருடைய நிலை இருக்கிறது பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியாது. வசஹ அன் அல்கமா ரஸியல்லாஹு அன்ஹு அன் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு என்று ரிவாய் செய்கிறார்கள். கால லம் அகுன் லைலத்துல் ஜின்னி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரவாஹு முஸ்லிம். நான் பெருமானாரோடு ஜின்னுடைய இரவிலே அவளோடு இருக்கவில்லை அப்படின்னு வேறு ரிவாயத்தில் வருது. அப்படின்னா இந்த ரிவாயத்தில் வந்து லைலத்துல் ஜின்னுடைய இரவில் தான் பெருமான் எடுத்து கேட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் ஜின்னுடைய இரவிலே இப்னு மஸ்ஊத் ரஸியல்லாஹு அவர்கள் அங்கே இல்லை என்று வந்திருக்கிறது. இது என்ன விளக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஜின்னுடைய இரவிலே பெருமானாரோடு நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. பெருமாள் யாரையுமே கூட்டி போலையா, 2-3 பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் நிற்க வச்சு கோடை போட்டு தாண்டி வராதிங்கன்னு போயிட்டாங்க. ஜின்னுடைய இரவிலே நான் இருந்தேன், பெருமானாரோடு இருக்கவில்லை என்று பொருள். இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. சில அர்த்தம் வைக்கிறாங்க, ஜின்னுடைய இரவு மொத்தம் 6 முறை நடந்துச்சு, இவங்க ஒரு முறை நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறார், மீதி இன்னொரு முறை அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் இருந்திருக்கிற என்ற ஹதீஸும் உண்மைதான், இல்லை என்ற ஹதீஸும் உண்மைதான் என்று விளக்கம் கூறுகிறார். வன் கபிஷா பின்த் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வகானத் தஹத இப்னு அபி கதாதா, அபூ கதாதா ரலியல்லாஹு இருக்காங்களே, அவர்களுடைய மகன் அப்துல்லா என்று பேர் அவருக்கு, அவருடைய மனைவியாக இருந்தார்கள் கபிஷா ரலியல்லாஹு என்ப சஹாபி பெண்மணி. அவங்க சொன்னாங்க, அண்ணா அபா கதாதா, தன்னுடைய மாமனார் அபூ கதாதா அவர்கள் தஹல, அவர்கள் என் வீட்டுக்கு வந்தார்கள். ஃபசகபத் லஹு வதுஅன், ஃபசகப்துன்னு இருக்கா, என்ன இருக்குது, ஃபசகபத் இவர்கள் யார், கவிஷா அவர்கள் ஊற்றினார்கள் அவர்களுக்கு வதுஅன், உது செய்யக்கூடிய தண்ணீரை. ஒரு வாளியில் தண்ணி கொண்டு வந்து ஒரு டப்பா வச்சு டப்பாவில் ஊற்றுனாங்க, உது செய்யறதுக்காக வேண்டி ஊற்றுனாங்க. ஒரு டப்பா வச்சு தண்ணியை கிணத்துலேருந்து கொண்டு ஊற்றிருக்கலாம், ஊற்றி அவங்க உலு செய்யலான்னு போய் உட்காடுறாங்க. யார், ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு சஹாபி ரசூல் உட்காடுறாங்க. ஒரு பூனை வந்துருச்சு, வந்து அந்த உது செய்யக்கூடிய டப்பாவில் தண்ணி வாய் வச்சு குடிக்குது. ஃபஜாத் ஹிர்ரத்துன் தஷ்ரிபு மின்ஹு, அதுலேருந்தும் குடிக்குது பூனை. ஃபஸ்காலஹல் இனா, பாத்திரம் வேறமாக இருக்குண்ணா டப்பா, பூனை எட்டி குடிக்குது. இவங்க சாச்சி வச்சாங்க பூனை வசதியாக குடிக்கிறதுக்காக வேண்டி. அதாக சச்சு நல்லா கடன்னு நல்லா பூனை தண்ணியை நல்லா குடிச்சிச்சு. ஃபஸ்காலஹல் இனா, தண்ணியை சாய்த்து பிடித்தார்கள். ஹத்தா ஷரிபத், நல்லா வயிறு நிமிடம் தண்ணி குடிச்சிக்கிச்சு. எது, பூனை. காலத்து கபிஷா, அந்த கபிஷா அவர்கள் இந்த பெண்மணி மருமகள் சொல்கிறார்கள், ஃபரானி அங்குரு இலைஹி, நான் ஆச்சரியமாக பார்த்தேன். யாரை, என்னடா பூனைக்கு உழு செய்கிற தண்ணியில் போய் பூனை கொடுக்குறாங்களா, அப்போ அந்த பூனை வாய் வச்சிருச்சே, அதில் உழு செய்யலாமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தேன் நான். இப்படி என்னை திரும்பி பார்த்துட்டாங்க மாமனார் சஹாபி ரசூல் அபூ கதாதா பார்த்துட்டு, என்னம்மா ஆச்சரியமாக பார்க்குற, என்னடா பூனை வச்சு தண்ணியில் உழு செய்ய தண்ணியில் பூனை வாய் வச்சிருச்சா, உழு செய்யலாமா கூடன்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஃபகால என் மாமனார் கேட்டார்கள், அபூ கதாதா அவர் கேட்டார்கள்,
அத் அஜபீனயா எபுன தாகி, என் சகோதரனின் மகளே நீ ஆச்சரியப்படுகிறாயா இந்த செயலை பார்த்து? ஃபகுல்து நாம் ஆமாம் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னேன். ஃபகால் அவர் சொன்னார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், இன்னஹா லைசத் பி நஜிஸின், இந்த பூனையாகிறது நஜீஸ் அல்ல. இன்னஹா மின தவ்வாஃபீன அலைக்கும் அவி தவ்வாஃபாத்தி, இந்த பூனையாகிறது உங்களிடத்திலே உலவி வரக்கூடியதாக இருக்கும், இன்னும் உலகி வரக்கூடிய பெண்களாக இருக்கும். ஆண் இனம் ஆண் பூனை பெண் பூனை உங்களோடு உலர்த்தி வரக்கூடிய, உங்கள் வீட்டுக்குள்ளே காலுக்குள்ளே பூந்து உலர்த்தி வரக்கூடியது, அது நஜீஸ் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். ரவாஹ் மாலிக் அஹமது திருமதி அபூதாது நசை இப்னு மஜா தாரிமி. ஹனஃபி முதல்ல மக்ரூஹ்னு சொல்கிறோம். எனக்கு ஒரு செய்யலாம், இருந்தாலும் பூனை இப்போ தான் போய் எலி சாப்பிட்டு வந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாயில் ரத்தம் ஒட்டியிருக்கும். எலி நஜீஸான பொருள், ரத்தம் ஒட்டியிருக்கும். அது க்ளீன் பண்ணாமல் அது வாய் வச்சுச்சுன்னா வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் நம்ம இப்போ என்ன சாப்பிட்டுச்சின்னு யாரை போய் பூனை கேட்க முடியும்? எப்போ என்ன சாப்பிட்டு வந்துருக்குது? எலியா தவக்கலையா? என்ன சாப்பிட்டு வந்த சொல்லு, வாய் கழுவிட்டியா, வந்தையே தண்ணி ஒரு சேர் தண்ணியாச்சு, நீ குடிக்கிறே, வாயை கழுவிட்டு வாய் வச்சியா அப்படின்னு கேட்க முடியாது. அதனால் நமக்கு இப்போ தான் எலி சாப்பிட்டு கையில் ரத்தத்தோடு வந்திருக்குதுன்னு தெரிஞ்சால் தண்ணி ஒதுக்கிற வேண்டியது. இல்லை இப்போ தான் சும்மா இருக்குன்னா பூனை பால் போன்ற பொருட்களையும் சாப்பிடும், மீன் போன்ற சுத்தமானையும் சாப்பிடும், அசுத்தமானையும் சாப்பிடும். இல்லை அந்த தண்ணீரை தவிர வேறு தண்ணீர் இருந்தால் அதை உள் செய்து கொள்ளலாம், அதை தவிர வேறு தண்ணீர் இல்லை என்றால் அதில் உள் செய்து கொள்ளலாம், மக்ரூஹானா. வன் தாவூத் இப்னு சாலிஹ் இப்னு தீனார் அத்தம்மார் அன் உம்மிஹி அன்ன மௌலாத்தஹா அர்சலத்தஹா பி ஹரீசத்தின் இலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்னமா அன் உம்மிஹி தாவூத் இப்னு சாலிஹ் என்பவர்கள் அவருடைய அம்மாவை பற்றி ரிவாய் செய்கிறாங்க. அவங்க அம்மா யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு அடிமை பெண்மணி. அவங்களுடைய அந்த அம்மாவுடைய எஜமானி அம்மா ஒரு ஹரீஸா என்றால் ஒரு கஞ்சி, ஹரீஸ் கஞ்சி மாதிரி, கோதுமை கஞ்சி மாதிரி காய்ச்சறது, இனிப்பு போட்டு காய்ச்சி சாப்பிடுவாங்க, பழங்கள்லாம் போட்டு காய்ச்சுவாங்க. அந்த கஞ்சி ஒன்றை செய்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்பி, கொண்டு போய் கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி இந்த அடிமை பெண்ணை கொடுத்து அனுப்பிச்சாங்க. காலத்து இவங்க சொல்கிறாங்க, அந்த அடிமை பெண் சொல்கிறாங்க, நான் போனேன் ஆயிஷா நாயகத்தை தேடி போய் அந்த பொருளை கொடுக்கறதுக்காண்டி போனால் ஆயிஷா அம்மா தொழுதுட்டு இருந்தாங்க. என்ன பாய், இப்போ அவங்க பேரு கூட அவங்க பேர் வரல. இந்த தாவூத் அவர்களுடைய அம்மா உம்மு தாவூதுன்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியல. சரி, இப்போ ஹரீஸா கொண்டு போய் ஆயிஷா நாயகத்திட்ட உம்மு தாவூது கொண்டு போய் கொடுக்குறாங்க. தாவூதுடைய அம்மா அவங்க யார்? அடிமை பெண், எஜமாட்டி அம்மா, என்னுடைய எஜமானி அம்மா இதை கொடுத்தாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். இப்போ வஜத்துஹா துசல்லி, அவங்க வீட்டுக்கு போனால் ஆயிஷா நாயகம் தொழுது கொண்டிருந்தார்கள். இப்போ அஷாரத் இலைய அன் லஈஹா, அவங்க தொழுகையிலேயே எனக்கு இஷாரா செய்தார்கள், அதை வைத்து விடும்படி. அப்படி தொழுகை இஷாரா செய்யலைன்னா அவங்க நின்றுருக்குறாங்கன்னா கண்ணால் இஷாரா செய்யலாம், இப்படி அது கையில் எப்படி செஞ்சுருப்பாங்களா இருக்கும் புரிஞ்சுங்களா? சின்ன கசரத்து அமல் கசரத் இல்லாமல் அப்படி செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சு உட்கார சொல்லிட்டாங்க அவங்கள. இப்போ அஷாரத்து இல்லையே அவங்க ஐயா அதை வைத்து விடுங்கள். இப்போ ஜாத்தை ஹிரத்து கீழே வச்சுட்டு நின்றுருந்தேன், சரி தொழுகை முடிக்கிற வரைக்கும் நிற்கலாமே அப்படின்னு. அப்படியும் வைக்கலாம் பை, அது தொழுகையில் கை காட்டினா பேசுகிற மாதிரி ஆச்சு, தொழுகை முடிஞ்சு போயிருமோ சந்தேகம் இப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி தொழுது கொண்டு இருந்தாங்க, ஃபரல் தொழு சுண்ண தொழுகு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஃபரல் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துருப்பாங்க, சுண்ண தொழுகு எந்திரிக்கிறாங்க, அப்புறம் நான் தொழுது வரப்போ சுண்ண தொழுகு பாக்கி இருக்குது, நீ அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி இஷாரா செஞ்சுருக்கலாம். என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஃபரலுக்கும் தொழுகைக்கு நடுவில் கூட செய்திருக்கலாம். அப்போ அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். நான் அதை வச்சுட்டு நின்றுருந்தேன், இது தொழுது சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஜாத்த ஹிர்ரத்தன், வீட்டுக்குள்ளே உலாத்திக்கிட்டு இருந்த ஆயிஷா வீட்டுக்குள்ளே பூனை இருக்குது, அந்த பூனை வந்துடுச்சு. அக்கலத்து மின்ஹா, அது அந்த பழத்தை அந்த கஞ்சியை கொஞ்சம் சாப்பிட்டுருச்சு. அது ஃபலம்மா இன்சரஃபத் ஆயிஷா தொழுகையை விட்டு முடித்த பொழுது மின் சலாத்தியா அக்கலத் மின் ஹைசு அக்கலத்தில் ஹிர்ரத்து, பூனை வாய் வைத்த இடத்திலே இவர்களும் வாய் வைத்து அந்த கஞ்சியை குடித்தார்கள். ஃபகாலத், இன்னும் சொன்னார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா லைசத் பி நஜீஸின், அந்த பூனையாகிறது நஜீஸ் அல்ல, பூனையாகிறது நஜீஸ் அல்ல. இன்னஹா லைசத் பி நஜீஸின் இன்னமா ஹிய மினத் தவ்வாஃபின அலைக்கும், இது உங்களிடத்தில் உலாவி வரக்கூடிய ஒரு பொருள்தான்.
சதா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வளாத்தி வரக்கூடிய ஒரு மிருகம் தான், அது நஜீஸ் அல்ல, அது எங்கே வாய் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். நீர் ஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா பி ஃபضலிஹா, பூனை வாய் வைத்து குடித்த தண்ணீரின் மிச்ச தண்ணீரை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலு செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று அன்னை ஆயிஷா நாயகம் சொன்னார்கள். ரவாஹ் அபூ தாவூத். வன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன தவல்ல பிமா அஃபலத்தில் ஹும்ர், கழுதை மிச்சம் வைத்த தண்ணீரை கொண்டு நாங்கள் உது செய்யலாமா என்று கேட்கப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். قال நாம், ஆம் செய்யலாம். பிமா அஃபலத்தி சிபாஉ குல்லுஹா, அனைத்து மிருகங்கள் மிருகங்களும் சிபா கீரி கிழிக்கக்கூடிய காட்டு மிருகங்கள். இன்னும் இந்த கீரி கிழிச்சுன்னா மாமிசம் சாப்பிடக்கூடிய மாமிச உண்ணி, சிங்கம், புலி, இது போன்ற மிருகங்கள், இவையெல்லாம் மீதி தண்ணீராக இருந்தாலும் அவற்றிலும் தாராளமாக உதவு செய்யலாம் என்று சொன்னார்கள். ரவாஃபிஷா. எப்போ அது பெரிய இடமா இருக்கும்போது, தண்ணி பெரிய இடமா பெரிய கிணறாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஓடும் தண்ணீராக, ஆட்டு தண்ணியாக இருக்குது, பெரிய கிணறாக இருக்குது, உதவு செய்யலாம். சின்ன தண்ணீராக இருந்துச்சு, அங்கே வந்து குரங்கு வாய் வச்சுன்னா நம்ம அது குடத்தில் வாய் வச்சிருச்சுன்னா அதுக்கு உதவு செய்யக்கூடாது. வனும ஹாஜி ரலியல்லாஹு அன்ஹு காலத் இக்தஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ மைமூனா ஃபீ கஸஅத்தின் ஃபீஹா அஸருல் அஜீன். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய அருமை துணைவியார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஃபீ கஸஅத்தின் ஒரு பாத்திரத்திலே உலு செய்தார்கள், குளித்தார்கள். ஃபீஹா அஸருல் அஜீன், அதில் மாவு குலைக்கப்பட்ட அடையாளம் இருந்தது. ஒரு பெரிய டப்பா, அதில் மாவு குலைப்பாங்க, மாவு குழைச்சிட்டு அதில் தண்ணி பிடிச்சி உலு செஞ்சாங்க. அப்போ அந்த மாவு பிழைச்சது அந்த தண்ணி மாவு ஒட்டியிருக்கும், சந்து புந்தெல்லாம் அந்த கீரை சந்துலாம் மாவு ஒட்டியிருக்கும், தண்ணியை பிடிச்சதுனால அந்த தண்ணி நஜீஸாக ஒன்றும் ஆகாது, தாராளமாக உலு செய்யலாம் என்று தெரிகிறது. வன் யஹீபுன் அப்துர் ரஹ்மான் கால இன்ன உமர் ஹரஜ ஃபி ரக்பின், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வாகன கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு போருக்கோ அல்லது ஏதோ ஒரு வேலைக்கோ வெளியே போகிறாங்க, ஜக்காத் வசூல் பண்ணுறதுக்கு வேண்டியோ அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி வெளியே செல்கிறார்கள். யார்? உமர் நாயகம் போகிறாங்க. ஃபீஹிம் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும் அந்த கூட்டத்தாரோடு இருந்தார்கள். ஹத்தா வரது ஹவுலன், பாலைவனத்தில் போயிட்டுருக்காங்க, ஒரு ஹவுல், ஒரு பெரிய நீர் தடாகம் இருந்தது, அங்கே வந்தார்கள். ஒரு ஏரி குளம். ஃபகால அம்ரு, அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்த அந்த ஏரியை ஒட்டியிருந்த குளத்தை ஒட்டியிருந்த மக்களிடத்தில் கேட்டார்கள், யா சாஹிப் அல் ஹவுல், ஹவுல் உடையவரே. இங்கிருந்து ஒருத்தர் கேட்டாங்க, ஹல் தரிது ஹவுலக சிபா, என்ன இந்த உங்களுடைய இந்த குளத்திலே கால்நடைகள், மிருகங்கள், சிங்கம், புலி போன்ற நரி, ஓநாய், குரங்கு, புலி, சிங்கம், கரடி போன்ற மிருகங்கள் இருக்கும் இல்லையா, இவைகளும் வந்து தண்ணீர் குடிக்க வருகின்றனவா என்று விசாரித்தார்கள். அவர் பதில் சொல்ல போகிறார், பதில் சொல்ல இன்னும் டக்குன்னு உமர் நான் குறுக்க பண்ண சொல்லாத போதும். வகால உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, யா சாஹிப் அல் ஹவுல், ஹவுலுடையவரே, லா துஹ்பிருனா, எங்கள் இடத்துல எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம், ஏன்னா அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வந்தாலும் சரி வரணும் சரி. ஃபைன்னா நரிது அல சிபாய் வ தரிது அலைனா, மிருகங்கள் வரக்கூடிய தண்ணீருக்கு நாங்களும் வருவோம், நாங்களும் குடிக்கிற தண்ணீருக்கு அவைகளும் வரும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நரிதுன்னு தண்ணீர் எடுக்க நாங்கள் வருவோம், நாங்கள் குடித்த தண்ணீரை அவைகளும் வந்து குடிக்கும், வரதானே தண்ணீர் குடிக்க வந்தான்னு அர்த்தம் இல்லை. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்காக வேண்டி நாம் வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை பற்றியும் சொல்ல வேண்டாம் நீங்கள் அப்படின்ட்டாங்க. தண்ணி பெருசாக இருக்குது, ஓடும் தண்ணீராக இருக்குது, அல்லது பெரிய தடாகமாக இருக்குது, பெரிய ஹவுலாக இருக்குது, எது வேணால் குடிச்சிட்டு போகலாம். வசாத ரவாஹு மாலிக் வசாத ரசீன் கால ஜாத பாதுர் ருவாத்தி ஃபி கௌலி உமர், சில ரிவாயத்துகளில் உமர் நாயகத்துடைய சொல்லில் இதையும் கூட அதிகமாக வந்திருக்கிறது. வைன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லஹா மா அஹதத் ஃபி புதூனியா, அந்த மிருகங்கள் அவைகள் தன் வயிற்றில் எவற்றை தண்ணீர் எடுத்துக்கொண்டனவோ அவைகளுக்கு அந்த மிருகங்களுக்கு சொந்தமானது. உமா பக்கிய ஃபஹுவலனா தஹூரும் ஷராபுன், அவை குடித்தது போக மிச்சம் இருக்கக்கூடியதாகிறது, நமக்கு சுத்தம் செய்வதற்கு, உதவு செய்வதற்கும், ஷராபுன் குடிப்பதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். அது குடித்தது அதுக்கு, நாம குடித்தது நமக்கு என்று சொன்னார்கள். வன் அபி சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஇல அனில் ஹியால் அல்லத்தி பைன மக்கத வல் மதீனத்தை, பெருமானத்தை கேட்கப்பட்டது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பலவிதமான பெரிய பெரிய கிணறுகள், தோட்ட கிணறுகள் மற்றும் பெரிய தடாகங்கள், நீர் தடாகங்கள்லாம் இருந்துச்சு.
குளங்கள்லாம் இதை பற்றி கேட்கப்பட்டது. தரிதுஹ சிபாஉ வல் கிலாபு வல் ஹும்ரு, அவைகளுக்கு கால்நடை மிருகங்களும் சிங்கம் புலி போன்ற மிருகங்களும் நாய்களும் கழுதைகளும் வந்து குடிக்கின்றன. அனித்துகுரி மின்ஹா, அதிலிருந்து சுத்தமானது எப்படி, அதை கொண்டு சுத்தம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கப்பட்டது. வக்கால பெருமாள் சொன்னாங்க, லஹாமா ஹமலத் ஃபீ புதூனியா வலனா மா கபர தஹூருன், அவைகள் தன் வயிற்றில் எடுத்துக்கொண்டது தண்ணீர் அவைகளுக்கு சொந்தமானதாக இருக்கும், மிச்சம் உள்ளதாக நமக்கு சுத்தமானதாக இருக்கும். கபரனா பக்கியன்னு அர்த்தம். வலனா மா கபர பக்கிய, மிச்சம் உள்ளதாகிறது தஹூருன், சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கும் நமக்கு. ரவாஹு இப்னு மாஜா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு قال لا تغتسلوا بالماء المشمس. உமர் கத்தாப் சொல்கிறாங்க, வெயிலில் நேரடியாக சூடான தண்ணீரில் நீங்கள் குளிக்க வேண்டாம். ஃபைன்னஹு யூரிசுல் பரச, அது உடலிலே வெண்குஷ்டத்தை உண்டாக்கிவிடும் என்று சொன்னார். ரவாஹு தாரகுத்னி. ஹதீஸில் இது உமர் நாயன் தங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. முஷம்மஸ் வெயில் சூடாக்கத்தனா, இந்த குளிர்காலத்தில் என்ன செய்வாங்க, வெயிலுக்கு இது தண்ணி சுட வைக்க பாத்திரம் இல்லாமல் ஒரு அகலமான பாத்திரம் தண்ணி வச்சு வெயிலில் வச்சுருவாங்க. ஜஸ்ட்டாக வெயில் பட்டு 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 கொஞ்சம் சூடாயிரும், ஓரளவுக்கு சூடு வந்திருக்கும், அந்த தண்ணியில் குளிக்கிறது. இவ்வாறு குளிக்கக்கூடாது. இது அல்லாமல் பெரிய குளம் இருக்குது, அங்கே போய் குளிக்கலான்னு போகிறேன். பார்த்தீங்கன்னா குளத்தில் பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி வெயில் சூடாக தான் இருக்கும் பொதுவாக, உள்ளே போனால் ஜில்லுன்னு இருக்கும். மேல் தண்ணி பட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து லிட்டர் சூடாக தெரியும், உள்ளே போய் கலக்கிட்டா தண்ணி ஜில்லுன்னு ஆயிரும். அப்போ எல்லோரும் குளிச்சு தான் ஆகணும், அங்கே வெயில் பட்டு தான் அவன் மூடி வைக்க முடியும் குளத்துக்குன்னு. தெர்மாக்கோல் எங்கே போய் தேடுறது, அதனால் வந்து நம்ம மூடி வைக்க முடியாது. அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைப்பு தண்ணியில் உள்ள சேரும், பைப்பு தண்ணி டேங்க்லேருந்து பைப் வரும்போது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கெலாம் கொஞ்சம் சூடாயிரும். அப்போ கொஞ்சம் திறந்து விட்டோன்னா ஒரு அரை வாழைக்கு தண்ணி சூடாக தான் வரும். இப்போ இது பிரச்சனை இல்லை, இப்போ தண்ணி வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றணும். இல்லைன்னா இது அந்த பைப்புக்குள்ளே தானே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. நேரடியாக வெயில் பட்டு சூடாகலை, வெயில் வந்து இந்த இரும்பில் பட்டு, இந்த இரும்பு வந்து தண்ணியில் பட்டு சூடாகுது. இந்த மாதிரி தண்ணி உள்ள சேரும், தப்பு ஒன்றும் இல்லை. ஃபைன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், நம்ம இங்கே எல்லோரும் 10 வீடு 20 வீடு, சில மாடிகள்லாம் 50 வீடு 100 வீடு 300 வீடு 400 வீடெல்லாம் கூட மாடிகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைப்பில் இருந்தும் தண்ணி ஒரு வாழை தண்ணி திறந்து விட்டாங்கன்னு சொன்னால் 4 டேங்க் 5 டேங்க் தண்ணி வீணாக கீழே தான் போகுது. எல்லா பைப்பும் கொஞ்சம் சூடாக வரும், அப்புறமேலு கொஞ்சம் திறந்தோன்னா அப்போ ஜில்லுன்னு வந்துடும், அவ்வளோதான். அதில் என்ன செய்யணும், ஒரு வாளி வச்சு தண்ணி திரி விட்டால் போதும். வாளிக்கு சூடாக வரும், அப்புறம் மீதி காரியோ தண்ணி ஜில்லுன்னு வரும். ரெண்டும் கலக்கும் போது தண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். இது பிரச்சனை இல்லை பை. தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்குன்னு மறுசார் தண்ணீர் பஞ்சம் ஏற்கனவே, இதில் தண்ணி சூடாக வரும், திறந்து விட்டு பாதி டர்றன்னு கீழே ஊற்றி நிற்கிறானோ, தண்ணி சூடாக தண்ணி போட்டும் அப்படின்னு இந்த என்னத்துக்கு எல்லா தண்ணி வேஸ்ட்டு தான் போகும். பாபு தத்ஹீருன் நஜாசாத், நஜீசுகளை சுத்தம் செய்வதை பற்றிய பாடம். அல் ஃபஸ்லுல் அவ்வல். அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا شرب الكلب في اناء احدكم بسم الله, உங்களில் ஒருவருடைய பாத்திரத்திலே நாயாகிறது தண்ணீர் குடித்து விட்டால் ஃபல் யக்ஸிலு 7 மர்ராத்தின், அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவுங்கள். பார்த்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற விலங்குகளுக்கும் சொல்லலை, அப்படியே நாய்க்கு மட்டும் 7 தடவை தண்ணி கழுகணும். ஏன்னா நாயோட எச்சி பட்ட தண்ணி இருக்குது, எச்சி நாயோட எச்சியோ அதனுடைய பல்லோ எங்கே பட்டாலும் சரி, ஒரு கொடிய விஷம், அது ரேபிஸ் என்ற கொடிய வியாதி வரும். அந்த வியாதி வந்து நாய் மாதிரியே கத்தி 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 சாவான், தண்ணி குடிக்க முடியாது. அதுக்கு மருந்தே இல்லை, இன்ன வரைக்கும் மருந்து கிடையாது. ரேபிஸ் வியாதிக்கு இன்ன வரைக்கும் மருந்தே கிடையாது. மிக கொடிய வியாதி. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஜி, அவனுடைய உடம்புல ஒரு உறுப்பும் பிடிச்சி இழுக்கும், தண்ணி குடிக்க முடியாது, கொடிய வேதனை அனுபவித்து சாவானுங்க. அதனால் நாய் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி, அது வந்து பல்லு பட்டுச்சு, எச்சி பட்டுச்சு, அது எச்சி மேலே பட்டுச்சுன்னு சொன்னால் 7 தடவை கழுவணும். அதில் ஒரு தடவை மண் வச்சு கழுவணும். 7 முறை கழுவ வேண்டும். சில வியாதிகளில் குறைஞ்சது 3 தடவை, எப்படின்னு சில வியாதி வருது, குறைஞ்சது 3 தடவையாவது கழுவணும். ஒரு தடவை மண்ணை போட்டு கழுவணும். மண்ணை போட்டால் அந்த காலத்தில் மண்ணு தான் சோப்பு மாதிரி அப்படி இருக்கணும். இப்போ சோப்பு போட்டால் கழுவணும், சுத்தமாக கழுவிடுங்க இடத்த. கையில் பட்டதை எங்கே பட்ட நாயுடைய எச்சி பட்டால் போகணும். ட்ரெஸ்ஸில் பட்டால் அந்த ட்ரெஸ்ஸை 7 தடவை கழுவணும். நாயுடைய எச்சி அவ்வளோ கொடிய விஷமானது. கொஞ்சம் அந்த ரேபிஸ் வியாதி மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா போகவே போகாது, மூத்து தான் அதுக்கு வலி. உடனே கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது அந்த வியாதி உடம்புல ஏறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி, அந்த கிருமி உடலுக்குள்ளே போய் தாக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இன்ஜெக்ஷன் உடனே போட்டுடணும். கடித்து முடித்து 1 மணி நேரத்துக்குள்ளார கொண்டு போய் நாய் கடித்தா உடனடியாக, அந்த காலத்தில் 11 ஊசி போடுவாங்க தொப்பில் சுற்றி, இப்போ 1 ஊசி போடுறாங்க. அந்த எல்லாத்தையும் அங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருச்சு அந்த ஊசி. 1 ஊசி போடுவாங்க, திரும்ப 1 வாரம் கழித்து 1 ஊசி,
உடனே ஒரு ஊசி மொத்தம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு ஒரு ஊசி, 5 நாள் கழிச்சு ஒரு ஊசி, மொத்தம் 5 ஊசி 6 ஊசி போடுவாங்க. போட்டால் அந்த வியாதி அவங்களுக்கு அறவே வராமல் இருக்கிறதுக்காண்டி. நாய் ஒரு இடத்துல கடிச்சிருச்சு, ஒரு கால்லையோ கையிலையோ கடிச்சிருச்சு, அந்த இடத்துல வந்து கட்டெலாம் போடக்கூடாது. வியாதி வந்து இன்னும் கடுமையாக பரவிடும். ஒருத்தன் கையை நாய் கடிச்சிருச்சு, ரத்தம் ஊற்றுதுன்னு சொன்னால் ரத்தத்தை நிறுத்துக்க தையலும் போடக்கூடாது, கட்டும் போடக்கூடாது, மருந்தும் வைக்கக்கூடாது, துணியும் கட்டக்கூடாது, பேண்டேஜும் போடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அப்படியே விட்டுற வேண்டியதான். தண்ணியில் காட்டலாம், ரத்தம் போயிட்டே தான் இருக்கும். ரத்தம் ஃபுல்லாக போகணும். அது டாக்டர் போனால் கட்டு போட மாட்டாங்க. அப்படியே வைங்க பை, ரத்தம் தொடச்சிங்க பை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நின்றுடும். ஒரு நாள் லேட்டாக வரும். அப்புறம் நின்று பல்லு தானே, பல்லு பட்டு நிறுத்தணும். ஊசி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். ஒன்றும் செய்யக்கூடாது. மருந்து மாத்திரை சாப்பிடணும், ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அது கையில் கழுவக்கூடாது, அது வந்து கட்டக்கூடாது. கட்டினா கிருமி உள்ளே பரவிடுங்கிறாங்க. அல்லா தஆலா அதை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த இன்றைக்கி கண்டுபிடிச்சாங்க ரேபிஸ்ன்றது. அந்த வியாதி வந்தால் நாய் கடிச்சுன்னா அவ்வளோதான் மௌத்து அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்துச்சு. ரொம்ப காலமாக அதுக்கு மருந்தே இல்லை. நாய் கடிக்கும் மருந்தே இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கு நாய் கடியில் செத்துட்டு இருந்தாங்க. இப்போ லூயி பாஸ்டர் என்ற ஒரு மனிதர், அந்த சூரத்தில் அல்லா தான் இருக்கான், அவர் வந்து அந்த நாய்க்கடிக்கு இந்த மருந்து கண்டுபிடிச்சார். இந்த ரேபிஸ் வியாதியோட எதிர்ப்பு மருந்து, உடலில் ரேபிஸ் பரவாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கண்டுபிடிச்சார். அதுக்கு பின்னாடி அவர் கண்டுபிடிச்ச மனுஷன் இன்றைக்கி பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் அதை போட்டுட்டு அதை விட்டு பாதுகாக்கப்படுறாங்க. இன்றைக்கே ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் லட்சக்கணத்துக்கு மேற்பட்ட மக்கள் நாய்க்கடியால் மருந்து போடுறாங்க, டெய்லி போடுறாங்க. எல்லா ஆஸ்பத்திரியிலும் மருந்து வச்சுருக்கானுங்க. உடனே கொண்டு போய் கடித்த உடனே நாய், பூனை, வௌவால், குரங்கு, குதிரை, இந்த மாதிரி எல்லா மிருகம் ரேபிஸ் இருக்கும். நாயுடைய எச்சியில் ஒவ்வொரு சொட்டுலையும் இருக்கும். பூனை கடித்தாலும் சரி அதுக்கு செய்யணும். பூனை, நாய், குரங்கு, வௌவால், குதிரை, இந்த ஐந்துக்கும் அந்த ரேபிஸ் வியாதியுடைய தன்மை இருக்குது. குதிரை, கழுதை, இது ஆடு, மாடு, முயல் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆடு கடித்த, மாடு கடிச்சது அதெல்லாம் மட்டும்தான் பிரச்சனை இல்லை. இந்த 5 பொருட்களை ஒன்று கடித்தா, பூனை கடித்தாலும் சரி உடனே போய் அந்த இதை போட்டாகணும், ஊசியை போட்டாகணும். நினச்சிங்களா? பெருமானார் சொன்னாங்க 7 முறை கழுகுங்கள். யக்ஸிலு 7 மர்ராத் முத்தஃபகுன் அலைஹி. ஃபீ ரிவாயத்தின் முஸ்லிமின் தஹூரு இனாய அஹதிக்கும், ஒரு பாத்திரத்தை சுத்தப்படுத்தும் முறையாகிறது. இதா வலக ஃபீஹில் கல்பு, நாய் அதிலே நக்கி விட்டால், யக்தஸிலு 7 மர்ராத்தின், 7 முறை கழுக வேண்டும். ஊலாஹுன்ன பித்துராபி, அதில் ஒரு முறையாகிறது, முந்திய முறையாகிறது மண்ணை வைத்து கழுக வேண்டும். சோப்பு போட்டு கழுவினாலும் போதும். வானு கால காம ஆராபியுன் ஃபபால ஃபில் மஸ்ஜிதி, இப்போ ஒன்றையும் எப்படி சுத்தப்படுத்துவது என்பதை காட்டி கொடுக்குறாங்க. நாய் கடிச்சா 7 முறை. காம ஆராபியுன், ஒரு கிராமவாசியான சஹாபி பெருமானாரை பார்க்கறதுக்காண்டி வந்தார். ஒரு கிராமவாசி ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வந்தார். இப்போ பால ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல் ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒன்று கடிச்சிட்டார். அப்போ அந்த ஊரில் எப்படின்னு பழக்கம்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளிவாசல் வந்து மண் தர தான், மணல் கொட்டியிருப்பாங்க, ஃபுல்லாக மணல் தான் கொட்டியிருப்பாங்க. திருவிழாவுக்கு டென்ட்டு போடுறாங்க, அந்த மாதிரி மேலே ஒரு டென்ட்டு போட்டிருப்பாங்க, ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. சுற்றி 4 பக்கம் குச்சி உண்டி, செவுருலாம் இருக்காது. இந்த பனை மரத்து ஓலைகள், இந்த பேச்சை மரத்துடைய ஓலைகள் வச்சு தடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். கீழே மணல் தான் இருக்கும். அந்த ஊர் மக்கள் எப்பயும் இந்த மாதிரி சமுதாய கூடன்னு கட்டியிருப்பாங்க உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாம். அங்கே போனாங்கன்னா உட்காந்து மூளை ஒன்று கடிச்சு மண்ணை போட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. மண்ணை காலில் மணக்கம் தேத்தி விட்டாங்கன்னா முடிஞ்சு. இது பழக்கம். அவர் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, தெரியுங்க ஒன்று கடிச்சு வந்தார். பள்ளிவாசலே ஒரு மூலையிலேருந்து ஒன்று கடிச்சிட்டாரு. அவர் ஊர் பழக்கம் அது, அதனால் அவர் செய்கிறாரு, அது தப்பு ஒன்றும் இல்லை. அவர் போய் ஒன்று கடிச்சு சாப்பிட்டு இல்லை கத்த ஆரம்பித்தேன். சஹாபாக்கள் என்ன நினச்சி அப்படின்னு. சார் விடுப்பா, அவர் அந்த ஊர் பழக்கம் விடுங்க அப்படின்ட்டாங்க. அவரை வந்து ஒன்று கடிச்சு முடிச்சு சொல்லலாம், தண்ணி கொண்டு ஒரு வாழை தண்ணி ஊற்றி விட்ருங்க. தண்ணி ஊற்றி தேவையில்லை, ஏன்னா ஒன்றுக்கு உள்ளே போய் காஞ்சாலே அது சுத்தமாயிடும். அதில் கொஞ்சம் மண்ணலுக்கு மேலே போட்டாலும் சுத்தமாயிடும். ஆனால் நாற்றடிக்கும், அது வர தானே வீச்சு அடிக்கும்ல. ஆனால் ஒரு வாழை தண்ணி கொண்டு அதுக்கு மேலே ஊற்றி விட்டோன்னு சொன்னால் அதுவும் உறிஞ்சிடும், அதனுடைய நாற்றம் போயிடும். அதுக்காக ஊற்றுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் வந்து ஃபபால ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல்லே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். ஃபதனாவலஹுன் நாஸ், மக்கள் அவரை பிடித்தார்கள், தடுத்தார்கள். ஃபகால லஹுமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னாங்க, தஅூஹு, விட்டுவிடுங்கள். வஹரீகு அலா பௌலி சஜ்லம் மின் மாயின், தண்ணீர்ந்து ஒரு வாளியை கொண்டு வந்து அதன் மீது ஊற்றி விடுங்கள். ஊற்றுனாங்கன்னா அதுவும் தண்ணி பூமிக்குள்ளே போயிடும். பாலைவன பூமி தண்ணி பார்த்தினா உடனே உறிஞ்சிடும், பூமிக்குள்ளே போயிடும், நாற்றமும் போயிடும். இப்போ இன்னமா புஇஸ்தும், நீங்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் முயஸ்ஸிரீன, மக்களுக்கு லேசுபடுத்தக்கூடியவர்களாகத்தான் அனுப்பப்பட்டீர்கள்.
வலம் துபாசு முஅஸ்ஸிரீன, மக்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் அனுப்பப்படவில்லை. இப்போ ரசூலில் தான் இல்லாட்ட அனுப்பப்பட்டாங்க, ரசூல்லாட்டிருந்து அனுப்பப்பட்டாங்க சஹாபாக்கள்லாம் மக்களுக்கு. சஹாபாக்கள் யார்? பெருமானாருடைய தூதர்கள். ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபாக்கள் பெருமானாருடைய தூதர்கள். நீங்கள் மக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், அவர்களுக்கு லேசுப்படுத்தக்கூடியவராக, சிரமப்படுத்தாதீங்க, எல்லாத்தையுமே லேசாக சொல்லுங்கள். ரவால் புகாரி. வான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால பைனமா நஹ்னு ஃபில் மஸ்ஜிதி மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானாரோட பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தோம். இது ஜா அராபியுன்னு ஒரு கிராமவாசி வந்தார். ஃபகாம யபூலு ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்லே அவர் சிறுநீர் கழிப்பவராக நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார். ஃபகால அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் அங்கிருந்தவரெல்லாம் நிறுத்து என்று சொன்னார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஸ்ரிமூஹு, அவன் லா தக்தஉஹு, அவர் துண்டித்து விடாது, சிறுநீர் கழிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். தஉஹு, அவரை விட்டு விடுங்கள். ஃபதரக்குஹு, விட்டு விட்டார்கள். ஹத்தா பால, சிறுநீர் இருந்து முடித்தார். சும்ம இன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆஹு, அதன் பின் பெருமான் அவரை அருகில் அழைத்தார்கள். ஃபகால, சொன்னார்கள் அவருக்கு, தம்பி இது பள்ளிவாசலுப்பா, இங்கே தொழுகணும், நோன்பு வைக்கணும், இது குர்ஆன் ஓதக்கூடிய இடம், இது இங்கெல்லாம் சிறுநீர் கழிக்கூடாதுப்பா, வேணா கொஞ்சம் தள்ளி போய் இந்த மரத்தடியில் எங்கேயாவது போய் அங்கே வேறு எங்கேயாவது தூரத்தில் போய் சிறுநீர் கழிச்சிட்டு வந்துருங்க. இன்ன ஹாதிஹில் மசாஜித, இந்த பள்ளிவாசல்கள் லா தஸ்லுஹு லி ஷைஇம் மின் ஹாதல் பவுல் வல் கதர், இந்த சிறுநீர் அது மாதிரி அசுத்தங்கள் போன்றவை செய்வதற்கு உண்டான இடமல்ல. இன்னமா ஹிய திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹுடைய திக்ருக்காக வேண்டியும், வஸ்ஸலாத் தொழுவதற்காக வேண்டியும், கிராஅத்துல் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவுகமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இது போன்ற வார்த்தையை பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால வ அமர ரஜுலம் மினல் கௌமி, அந்த கூட்டத்தில் ஒரு மனிதரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். ஃபஜாஅ பிதல்வி மின் மாஇன், தண்ணீரிலிருந்தும் ஒரு வாளியை அவர் கொண்டு வந்தார். ஃபசன்னஹு அலைஹி, அதன் மீது அவர் கொட்டி விட்டார். முத்தஃபகுன் அலைஹி. கொட்டினா என்ன ஆகும்? தண்ணி அதுவும் உள்ளே போய்டும், பழைய வந்துக்கிட்டு அந்த நாத்தம் இல்லாமல் போய்டும். இது போதும், மண்ணுக்கு வந்து தண்ணி ஊற்றினாலே போதும். தண்ணி ஊற்றாட்டி சுத்தம் போயிடும், காஞ்சவனும் சுத்தம் போயிடும். வான் அஸ்மா பின்த் அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹா காலத் சஅல்து இம்ரஅத்துன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி பெருமானாரிடத்தில் வந்து கேட்டார். ஃபகாலத், சொன்னார், யா ரசூலல்லாஹ் அரைத்த இஹ்தானா இதா அஸாப ஸௌபஹ தமு மின் ஹைலத்தி கைஃப நஸ்னஉ, எங்களிலே ஒருவருக்கு அவருடைய ஆடையிலே மாதவிடாயிருந்தும் இரத்தம் பட்டுவிட்டால் எப்படி நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஸாப ஸௌப இஹ்தாகுன்ன தம மின் ஹைலத்தி, மாதவிடாயிருந்தும் இரத்தமாக இருந்து உங்கள் யாருடைய ஆடையிலாவது பட்டுவிட்டால், ஃபல் தஹ்ருசு, அது காஞ்சி போச்சுன்னு சொன்னால் அப்படி பிடிச்சிருக்கும் ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் பட்டால் சதமாக ஆட்டு ரத்தம் பார்க்குறீங்க, ஒரு சொட்டு ரத்தம் பட்டு நம்ம ஆடையில் பட்டுனா காஞ்சா என்ன ஆயிரும், அப்படியே கெட்டியாயிரும். அது அப்படியே வேறு நகத்தில் சுரண்டி எடுத்தாலே போதும். ஃபல் தஹ்ருசு சும்மா, அதன் பின்பு லி தன் லஹூ பிமாயின், தண்ணீரை கொண்டு அதை கழுகி கொள்ளட்டும். சும்மா லி துசல்லி ஃபி, அதில் தொழுது கொள்ளட்டும். அசல நலஹ அப்படின்னு சொன்னால் தண்ணீரை தெளித்தான், தண்ணீரை கொண்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கழுவணும். அதுதான் கொஞ்சம் முதல்ல சுரண்டி அந்த இதை எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கழுவிட்டு தொழுவங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துசல்லி ஃபி. முத்தஃபகுன் அலைஹி. வான் சுலைமான் இப்னு யசார் கால சஅல்து ஆயிஷா, நான் ஆயிஷா நாயகத்திடம் கேட்டேன், அனில் மணியி யுசீபு சௌப, ஆடையிலே நுத்துஃபா மணி பட்டு விட்டால் அது எப்படி சுத்தம் செய்வது என்று கேட்டேன். ஃபகாலத், அவர்கள் சொன்னார்கள், குந்து அகசிலுஹு மின் சௌபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடையிலிருந்தும் கழுகி விட்டிருக்கிறேன். ஆடையில் அது மாதிரி பட்டுருச்சுன்னா நான் தண்ணி ஊற்றி கழுவுவேன். கழுவின பின்னாடி அந்த ஈரம் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ஃபயஹ்ருஜு இல ஸலாத், பெருமான் தொழுகைக்கு செல்லுவார்கள். வ அஸருல் கஸ்லி ஃபி சௌபி, கழுவிய தண்ணீருடைய ஈரம் அந்த கைலியில் இருக்கும். கையில் எப்படி அந்த இடத்த மட்டும் எடுத்து சுத்தமாக கழுவிடணும், அந்த ஈரம் இருக்க தான் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முத்தஃபகுன் அலைஹி. வன் அஸ்வத் வ ஹம்மாமின், இரண்டு பேரும் அறிவிக்கிறார்கள், அன் ஆயிஷா ரலியல்லாஹுவிடமிருந்தும் காலத்து, அவர்கள் சொன்னார்கள், குன்து அஃபுருக்குல் மணிய மின் சௌபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ மணி இருக்கிற நுத்துஃபா அது ஆடையில் பட்டு காய்ந்து போனால் கெட்டி ஆயிரும். அதை வந்து இப்படி விரலால் சுரண்டாலே போதும், இப்படி சுரண்டி எடுத்தாலே சுத்தமாயிடும், அந்த தண்ணி ஊற்றி கழுக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் பெருமானுடைய ஆடையிலிருந்தும் மணியை சுரண்டி எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். ரவாஹு முஸ்லிம். ஒவி ரிவாயத்தி அல்கமா வல் அஸ்வத் அன் ஆயிஷா நஹ்வஹு ஒஃபி சும்ம யுசல்லி ஃபி, பின்பு அந்த ஆடையில் பெருமான் அப்படியே தொழுதிருக்கிறார்கள், அது தண்ணீர் விட்டு கழுகாமலே தொழுதிருக்கிறார்கள் என்று வேறு ரிவாயத்தில் வருகிறது. வன் உம்மு கைசின் பின்த் மிஹ்சன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னஹா அத்தத்
பி இப்னின் லஹா சகீரின். ஒரு முறை உம்மு கைஸ் அவர்கள் தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்தார்கள் பெருமானுடைய துவாவுக்காக வேண்டி. சிறு குழந்தை. லம் யகுலு தாம, இதுவரை உணவு உண்ணவில்லை. 3 மாத குழந்தை இருக்கும், அம்மா பால் தான் குடிச்சிட்ருக்கு, தாய்ப்பால் தான் குடிக்குது, உணவு சாப்பிடல. ரசூல் ஸல்லல்லாஹு இடத்திலே வந்தேன். அஜ்லஸஹு ரசூல் ஸல்லல்லாஹு ஃபி ஹிஜ்ரிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மடியில் உட்கார வச்சு கொண்டார். அப்போ ஹக்கீஸ்லாம் இல்லாத காலம். ஹக்கீஸ் போட்டால் தான் பெஷா வெளியே வர்றது இல்லையா, இந்த பேம்பர்ஸ் அதெல்லாம் இல்லாமல் மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. பால அலா சௌபி, அந்த குழந்தை பெருமானுடைய புனிதமான மடியிலேயே சிறுநீர் கழித்து விட்டது. தாபி மாயின், தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். குழந்தையை கொண்டு போய் சொன்னாங்க, தண்ணி கொண்டு சொன்னாங்க. நலஹு, அதை தெளித்து விட்டார்கள். அதை கழுகினார், ரெண்டத்தும் வைக்கலாம். வலம் எகசில், அது கழுகவில்லை. அப்போ தெளித்து விட்டு நல்லா. இந்த அர்த்தம் என்ன, நல்லா ரெண்டத்தும் இருக்குது. இந்த அர்த்தம் வந்து தெளித்தார்கள், அது கழுகவில்லை. முத்தஃபக்குன் அலைஹ். இதை வச்சு சில சஹாபாக்கள், இதை வச்சு சில தாபீன்கள், சில முஹதீஸின்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குழந்தை பால் தவிர வேறு எதுவும் குடிக்காத ஒரு குழந்தை, உணவு சாப்பிடாத குழந்தை ஒன்றுக்கு இருந்தால் அது நஜீஸ் இல்லை, சும்மா அந்த இடத்துல தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டால் போதும் அப்படிங்கிறாங்க. அனஃபி முதல்ல அதுவும் நஜீஸ் தான். சின்ன குழந்தையாக இருந்தாலும், நேற்று தான் பிறந்த குழந்தை, இன்றைக்கி காலையில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும், இன்றைக்கி சாயந்தரம் சாவ போகிற கிழவனாக இருந்தாலும் சரி தான், 80 வயசு கிழவனாக இருந்தாலும் சரி, 2 பேருடைய பீஷாப்புக்கு மதிப்பு ஒன்று தான். இது வந்து வசதி, அது மட்டம்லாம் கிடையாது. எல்லாமே கழுக வேண்டியது தான். ஒரு சுட்டுப்பட்டாலும் நஜீஸ் தான். அவர் தெளித்தார்கள் அப்படின்னு வந்துருக்குது. என்ன அந்த தெளிச்சு விட்டுருப்பாங்க, கொஞ்சம் கழிச்சு போய் கழுவிருப்பாங்க. வலம் எகசிலு, கழுகவில்லைன்னு இருக்குது. அப்படியே தொழுதான்னு வரலையே. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பேன் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை குடிச்சு பிஷாப் இருந்துச்சு, நாற்றம் அடிக்காமல் இருக்கேன், தண்ணி கொஞ்சம் கொண்டாமல் இருக்கு, தெளிச்சு விட்ருப்பாங்க. கையில் பட்டிருக்கும், தெளிச்சு விட்ருப்பாங்க. அப்புறமே அந்த கையிலையும் மாற்றிட்டு தொழுதுருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அதே கையில் அப்படியே தொழுதாள் எங்கே இருக்குது, அதனால் அதை நம்ம வந்து கழுவி தான் ஆகணுன்ட்டாங்க ஹனஃபி மத்ஹபில். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால சமீஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு இதா துபிகல் இஹாபு ஃபகது தஹுர. இஹாபுன தோல், ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல் போன்றவை சுத்தப்படுத்தப்பட்டு விட்டால், அது வந்து பதப்படுத்தப்பட்டு விட்டால் சுத்தமாகிவிடும். அப்படின்னு அர்த்தம்னா, தோலை உரிச்சோம் பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த பிசுறுலாம் இருக்கும், அந்த செவ்வுலாம் ஒட்டிகிட்ருக்கும். செவ் ஒட்டிட்டு அந்த ரத்தம்லாம் இருக்கும். என்ன செய்வாங்க, பதப்படுத்துவாங்க. உப்புலாம் நிறையா, உப்பு கெமிக்கல்லாம் நிறையா பொருள்லாம் போட்டு ஃபுல்லாக தலைவி வெயிலில் காய வச்சுருவாங்க. வெயில் அப்படியே அந்த உப்புலாம் சாப்பிட்டு அந்த அப்புறம் நல்லா போட்டு ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சிக்கணுன்னா அந்த தோலை சாமான்லாம் செய்வாங்க. இப்போலாம் மிஷினில் விட்டுறாங்க, அப்படியே தோல் மாதிரி தெரியல, துணி மாதிரி ஆக்கிடணும். அதை துணி மாதிரி ஆக்கி சட்டைலாம் செய்கிறானுங்க. அதை நம்ம அந்த காலத்தில் அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி ப்ரெஷ்ஷை போட்டு உப்பு போட்டு ஒரு 10 நாளைக்கு ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து நல்லா தேய்ச்சா அந்த பிசுறு ஜவ்வுக்கு இப்பெல்லாம் போயிடும், தோல் சுத்தமான துணி மாதிரி ஆகிடும். அது அப்போ அதை பதப்படுத்துகிற முறை, சில மருந்து பொருள்லாம் போட்டு பதப்படுத்துவாங்க. பதப்படுத்தினாலே சுத்தமாகிவிடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال துசுத்திக அலா மௌலாத்தின் லி மைமூனா பிஷாத்தின். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி துணைவி, அவர்களுடைய அடிமை பெண்ணுக்கு ஒரு ஆடு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது, சதகாவாக கொடுக்கப்பட்டது. பிஷாத்தின் மாத்த, அதை வச்சு அந்த வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த அம்மா திடீர்னு செத்து போயிடுச்சு. அப்போ அதை தூக்கி குப்பையில் போட்டாங்க, செத்து போயிடுச்சு, திங்க முடியணும். இப்போ மர்ரபிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் அருகில் பெருமானார் ஒரு மாதிரி நடந்து சென்றார்கள். இப்போ கால சொன்னார்கள், எப்போ ஆடு தான் செத்து போச்சு, கறி திங்கக்கூடாது இல்லையா, அந்த தோலை எடுத்து பதப்படுத்தி பயன்படுத்திக்கலாம்ல. இப்போ தோல் நல்லா காசுக்கு போகும், 1000 ரூபாய்க்கு போகும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி போகும்போது ஏன் அந்த தோலை நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்தலாம்ல. அல்லா அகத்தும் இஹாபா, அந்த தோலை எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா. இப்போ தபகத்துமூஹு ஃபன் தஃபாத்தும் அதை 18 அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டார்கள். இப்போ காலு சொன்னார்கள், இன்னஹா மைத்தத்துன், செத்து போயிடுச்சு யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டார். இப்போ கால சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா ஹுர்ரிம அக்குலுஹா, செத்த பிராணி சாப்பிடுவது தான் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கான், தோலை பயன்படுத்துறது அல்லாஹ் ஹராமாக்கல, பயன்படுத்தி கொள்ளலாம். முத்தஃபக்குன் அலைஹி. வன் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா காலத் மாதத் லனா ஷாத்துன், எங்களில் ஒரு ஆடு செத்து போய்விட்டது. ஃபதபகனா மஸ்கஹா, அதன் தோலை எடுத்து நாங்கள் பதப்பிட்டோம். ஆடு செத்து போனால் தோலை உரித்து கறியை தூக்கி போட்டுட்டு அந்த தோலை மட்டும் எடுத்து உப்புலாம் போட்டு பதப்படுத்தி அதை வந்து தோல் துருத்தி ஆக்கிடுவாங்க. தோல் துருத்தி வளர்ந்துச்சுங்களா, அந்த ஆட்டுடைய தலையை கால் 4 கால் ஃபுல்லாக தச்சுறது போல் உரிச்சிட்டு பதப்படுத்தி அதே மாதிரி ஆடு மாதிரி தச்சுடுவாங்க. அந்த காலுகளை தச்சுட்டு அந்த 4 காலையும் ஒன்றா கட்டிடுறது. 2 காலை இப்படி கட்டி 2 காலை இப்படி கட்டிடுவாங்க. 4 காலையும் எடுத்து மேலே தொங்க விட்டுருவாங்க. தண்ணி இந்த கழுத்து பகுதி, ஆடு தலையில் தொங்கோட்டப்பட்டிருக்கும் கழுத்து பகுதி, அப்புறம் தச்ச பிறகு அந்த கழுத்து பகுதியில் மட்டும் ஒரு கைத்தை போட்டு கட்டிடுவாங்க. தண்ணி கொண்டு வந்து தண்ணி போய் அதில் பிடிச்சிக்கிறது, தொங்க விட்டு தேவைப்படும் போது அதை கொஞ்சம் லூஸ் பண்ணால் தண்ணி குற்றால ஊற்றும்,
மறுபடியும் டைட் பண்ணிடுவாங்க, அந்த கட்டிடுவாங்க. இது வந்து தோல் துருத்தி பயன். இதே என்ன குடங்கடெல்லாம் கொண்டு போக முடியாது, அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் கொண்டு முடியும், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். இதுவாக இருந்தால் ஈஸியாக காலத்தில் மாட்டிக்குவாங்க. அப்படியே 4 கால் இருக்குல்ல, அது அப்படியே நம்ம பசங்க பேகை மாட்டிடுவாங்க, ஸ்கூல் பசங்க பேகை மாட்டுற மாதிரி. ரெண்டு பிடி இருக்குது, இந்த 2 காலையும் சேர்த்து கட்டிடுவாங்க, அந்த 2 காலையும் சேர்த்து கட்டிட்டாங்கன்னா இப்படி இந்த பக்கம் தோல் ஒன்று, இந்த பக்கம் தோல் பின்னாடி தொங்கிட்டு இருக்கும், பின்னாடி ஆடு தொங்கிக்கிட்டு இருக்கும். இது ஈஸியான வழி. அப்படியே ஒரு ஆடு பெரிய ஆடாக இருந்தால் இப்படி 2 குடம் 3 குடம் தண்ணி பிடிக்கும், அதை ஊற்றி அப்படி நடந்து வந்துடுவாங்க. அப்படியே வந்து அப்படி தூக்கி மேலே மாட்டிடுவாங்க, அந்த கழுத்துலேருந்து தண்ணி ஊற்றிக்குவாங்க. இது அவங்களுடைய அந்த தண்ணீரை சேமிக்கக்கூடிய பழக்கத்தில் ஒன்று. அந்த மாதிரி நாங்கள் அதை வந்து தோல் துருத்தியாக தண்ணீர் துருத்தியாக ஆக்கி கொண்டோம். சும்மா மாசில்னா நன்பிது ஃபீஹி, அதன் பின்பு அதிலே நாங்கள் நபீது தயார் செய்து கொண்டது. தண்ணினா நைட்டு தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு 4-5 பழத்தை போட்டுறது. காலையில் தண்ணி குடிக்க டேஸ்ட்டாக இருக்கும். நபீது தயார் செய்து குடித்து கொண்டே இருந்தோம். அத்தா எந்த அளவுக்கு என்றால் சார சன்னன், அது பழசாக பிஞ்சு கந்தலாக போயிடுச்சு, அதுவரை அதை பயன்படுத்தினோம். ரவாஹுல் புகாரி. நீண்ட காலத்துக்கு அந்த எங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு. அந்த தோல் பழசாக கிழிஞ்சு போகிற வரைக்கும் அந்த தோலை உபயோகப்படுத்தினோம். அப்போ செத்த ஆட்டுடைய தோலை உபயோகப்படுத்துவதை பெரும்பாலும் எங்களை ஹலால் ஆக்கியிருக்கிறாங்க என்று நமக்கு சொல்கிறார்கள். ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஹதீஸ்களை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக.